இல்ல இன்னைக்கு காட்டல ப்ரோக்ராம் நடக்குது. श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणीं यस्तपादौ तत्सम्प्राप्तागमान्त विजयमनुगणं शिष्टता पूर्णमग्र्यं श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणा लब्धमोक्षाश्रमन्तं सत्त्वस्थं श्रीवराघं यदि वरमनघं देशिकं संशयामि. वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये. श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृती. दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः. श्रोत्रेषु पुंसाममृतं चरन्तीं सरस्वतीं संसृत कामधेनुः. त्वत्प्रेयसश्रवणयोगो अमृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुर सिञ्चितानां. गोदे त्वमेव जननि त्वदभीष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि. वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवन्दाम वैजयन्ती विभूषणो. नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं आराध्यं स्वं सुदिशरसिर सिद्धमद्या भजन्ती. सोच्चिष्टायां सजनिगणितं याफलात्कृत्य भुङ्क्ते. गोदा तस्यै नम इदमिदं भूयये वास्तु भूयः. अन्नवयல் புதுவையாண்டாளரங்கற்கு பன்னே திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய். நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. அசாத்திய சாதக சுவாமின்னே அசாத்தியம் தவ கிம் வத ராமதூத கிருபா சிந்தோ. மத்காரியம் சாதய பிரபோ ராமதூத கிருபா சிந்தோ. மத்காரியம் சாதய பிரபோ. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல். ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ண துன்பாஞ்ச சென்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே. சால பெரும்பறையே பல்லாண்டி செய்ப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே. ஆலி நிலையாய் அருளேலோரெம்பாவாய். ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. சிவபதியான பகவானுடையதான திவ்யமான அனுகிரகத்தில் சங்கத்தமிழ் மாலைன்னு சொல்லக்கூடிய திருப்பாவையை நாம் அனுபவிச்சுருக்கோம். அதில் நேற்றைய தினம் நம்முடைய அனுபவிக்க வேண்டிய பாசுரம் மாலே மணிவண்ணா அப்படிங்கிற பாசுரத்தையும், இன்றைய தினம் நாம் அனுபவிக்க வேண்டிய கூடாரை வெல்லும் சீர் 2 பாசுரத்தையும் இன்னைக்கு பகவத் சங்கல்பத்தில் அனுபவிக்கலாம்னு பெருமாளுடைய சங்கல்பம். அதில்
ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படின்னு ஆண்டாள் அனுகிரகிச்சா. அந்த பாசுரத்தினால கடைசியில முடிக்கும் பொழுது வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரெம்பாவாயின்னு முடிச்சா. வருத்தம்ங்கிறது வேற, மகிழ்ச்சிங்கிறது வேற. அதனால வருத்தம்ங்கிறது ஆண்டாள் இங்க என்ன சொல்றா, சம்சார சாகரத்திலேருந்து விடுதலை பண்றது, வருத்தம் நீங்கிறது. மகிழ்ச்சி எப்ப ஏற்படும்னா பெருமாளுடையதான சம்பந்தம் ஏற்படும் பொழுது மகிழ்ச்சி ஏற்படுறது. பெருமாளுடைய திருவடி சம்பந்தம், பெருமாளை விட்டு பிரியாத இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம் வரும் பொழுது மகிழ்ச்சி நமக்கு இருக்கு. அதுதான் ஆனந்தம்னு நம்ம சொல்லி அனுபவிக்கிறோம். அந்த மோட்சானந்தத்தையும் கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறா அப்படின்ற பாசுரத்தினால அனுபவிச்சோம். இதுல மாலே மணிவண்ணா மார்கழி நீடாடுவான் பாசுரத்துல அவதாரிக்கையில என்ன சொல்றா, முன்னாடி நோன்பு பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு வேண்டியதான உபகரணங்கள் கேட்கக்கூடிய பாசுரம். என்னென்ன வேணுமோ அந்த உபகரணங்கள்லாம் கண்ணன் இடத்துல கேட்க போறா. நப்பினியும் கண்ணனும் இருக்கிறதுனால கண்ணன் இடத்துல பிரார்த்திக்க போறா ஆண்டாள். அந்த ஒரு விசேஷமான பாசுரம் இது. பொதுவாகவே ஆண்டாளுடையதான தோழிகள்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கா கண்ணனை பத்தின்னா, மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே. மாலாய் பிறந்த நம்பியை நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் அனுகிரகிக்கிறார். மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை, பெருமாளா பிறந்ததான அவன் நம்மளை மயக்கக்கூடியவன். மாலே செய்யும் மணாளனை, ஏலா பொய்கள், ஏற்க முடியாத பொய்களை சொல்லி நம்ப வைக்கும்படியா பண்ணக்கூடியவனா. ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே அப்படின்னு எல்லாரையும் மயக்கக்கூடியவன், எல்லாத்தையும் வம்பு வளர்க்கக்கூடியவன். புறம்போல் உள்ளம் கரியானை, புறம்போல்னா வெளியில அவன் எப்படி கருப்பா இருக்கானோ, கிருஷ்ணன் கருப்பா தானே இருப்பான், நீலமேக சியாமலன், அதே மாதிரியே உள்ளத்திலேயே அவன் கருப்பா இருக்கக்கூடியவன் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கா. மெய்ய நல்லன் ஒருவருக்கும், மெய்யன்னா உண்மையானவன் இல்ல. ஒரு தோழியின் இடத்துல பேசும்பொழுது யமுனா நதிக்கு வா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். கடைசியில பார்த்தா அவ அங்க ஆசையோட உட்கார்ந்து இருப்பா. ஆய்மிகு காதலோடு யான் இருப்ப யான் விட வந்த என் தூதியோடே நீ மிகு போகத்தை நன்குகந்தாய் அதுவும் உன் கோரம்பு கேட்கும் அன்றே. ஆய்மிகு காதலோடு ஒரு தோழி சொல்றா, கிருஷ்ணன் என்ன வர சொல்லியிருக்கான், யமுனா நதி தீரத்தில் இரு, நாம போய் சாயந்தரம் ஜாலியா அங்க விளையாடிட்டு ஸ்நானம் பண்ணி எல்லாம் ஒருத்தர் ஆடுறது ஒருத்தர் பாடுறது எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் காத்துட்டு இருக்கேன். ரொம்ப நாளி அவனை காணுமேனு என் தோழியை அறிவிச்சேன். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா என் தோழியோடையே கண்ணன் போயிட்டு இருக்கான். எனக்கு தெரியாம நான் பார்த்ததேன். எந்த தோழியை அமிச்சேனோ நம்பிக்கையா அவளும் ஏமாத்திட்டா அவனையும் ஏமாத்திட்டான்னாலும். ஆய்மிகு காதலோடு யார் இருப்ப, அவன்கிட்ட காதல் கொண்டு நான் காத்துட்டு இருக்கக்கூடிய தருணத்துல, அதனால இவனை காணுமேங்கிறதுனால யான் விட வந்த என் தூதியோடே நீ மிகு போகத்தை நன்குகந்தாய் அதுவும் உன் கோரம்பு கேட்கும் அன்றே அப்படின்னு அனுபவிச்சா இல்லையா. அதனால அப்படி எல்லாம் நினைச்சிருக்காளாம். கடியன் கொடியன் நெடியமால், அவன் கொடியன் நெடியமால் அப்படி எல்லாம் கண்ணனை பத்தி நினைச்சிட்டு இருக்கா. ஆனா கிட்டக்க போய் கண்ணனை பார்த்துட்டா, அவனுடைய திவ்யமான திருமேனியை சேவிச்சுட்டா, ஆகா இந்த கண்ணன் இப்படி அன்பே உருவாயிருக்கானே அப்படின்னு அந்த கண்ணன் இடத்துல மயங்கராளாம் ஆண்டாள். அதனாலதான் பாசுரம் ஆரம்பிக்கச்சேயே மாலே அப்படின்னு ஆரம்பிக்கிறான். மாலே அப்படிங்கிறதுனால என்ன அர்த்தம்னா ஆசித வியாமோகமுடையவன் அர்த்தம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மாலே மணிவண்ணா. மாலேன்னா ஆசிரித வியாமோகம் உடையவன். யார் அவனை ஆசிரிக்கிறானோ அவனிடத்துல வியாமோகம் உடையவன், பக்தாதிகள் இடத்துல வியாமோகம் உடையவன் அப்படின்னு அனுபவிக்கிறான். அதனால இங்க வியாக்கியானத்துல சொல்றா, எங்களுடைய அன்பானது எங்களுடைய அன்பானது எங்களை எழுப்பி பஞ்ச உஷக்காலத்துல எழுப்பி உனக்காக நோன்பு நோக்கும்படியாக பண்ணித்து கிருஷ்ணா. ஆனா உன்னுடைய அன்பானது நீ படுக்கையில் இருந்தபடியே எழ முடியாமல் இருக்கிறது. என்ன படுக்கையிலிருந்து எழ கூட முடியல. அந்த அத்தனை கோபிகையிலையும் நினைச்சிட்டு இவெல்லாம் அப்படி இருக்காளேன்னு கண்ணன் அப்படி வருத்தப்பட்டுட்டே படுத்துட்டு இருக்கானா.
அந்த கண்ணனுக்கு கோபியின் இடத்துல வாத்சல்யம், எல்லா தோழிகள் இடத்துல எல்லாம் வாத்சல்யம். அதனால எழக்கூட முடியாதபடி இப்படி பிரேமையோட படுத்துட்டு இருக்கியே, நாங்களாவது எழுந்து பஞ்ச உஷக்காலத்துல நோம்பு நோக்கணும்னு புறப்பட்டுட்டோம். உன்னிடத்துல அன்பு எங்களை விட அன்பு, உன்னுடைய அன்பு ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்ல வர ஆண்டான். அதனால சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார், இந்த ஆசிரித வியாமோகம் அப்படின்னா பெருமாள்கிட்ட நம்ம கேட்டுக்கணும். இத்தனை காலம் நான் ஏதோ பொழுது போக்கிட்டேன் பிரபோ, இப்ப நான் உன் திருவடிவாரத்துக்கு வந்துட்டே என்னை ரட்சிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கணும். அப்படிதான் திருமங்கையாழ்வார் பிரார்த்திச்சுட்டார் இல்லையா? ஆவியே அமுதே என நினைந்து உருகி அவரவர் பனை முளை துணையா, ஆவியே அமுதே என நினைந்து உருகி அவரவர் பனை முளை துணையா, பாவியேன் உணராது எத்தனை பகலும் பழுது போய் ஒழிந்தன நாள்கள். ஆவியே அமுதே, திருமங்கையாழ்வார் சாதிக்கிறாராம், பெருமாள் மேல வச்சிருக்கக்கூடிய அன்பை, வைக்க வேண்டிய அன்பை வேற யாரிடத்துலயோ நான் வச்சுட்டேன். அந்த ஸ்திரீயை பார்த்து, அந்த பெண்ணை பார்த்து ஆவியே அமுதே என நினைந்து உருகி அவரவர் பனைமுளை துணையா, இப்படி நான் காலத்தை போக்கிட்டேங்கிற. பாவியேன் உணராது எத்தனை பகலும், பாவியேன் உணராது எத்தனை பகலும் பழுது போய் ஒழிந்தன நாள்கள், பழுது போய் ஒழிந்தன நாள்கள். என்னுடைய காலம் இப்ப எடுத்து பழுது போய் ஒழிந்தன நாள்கள். ஆனா அது திருக்குடந்தை பாசுரம். அது அந்த அந்த இடத்துல அன்னபக்ஷிகள் ரெண்டு விளையாடிட்டு இருக்கான். அன்னபக்ஷிகள் ரெண்டும் கொஞ்சின்னு இருக்கிறத பார்த்தா எனக்கு பெருமாளும் பிராட்டி ஞாபகம் வருதுங்கிற. தூவி சேரன்னம் துணையொடும் புணரும் சூழ் புனல் குடந்தையே தொழுது சூழ் புனல் குடந்தையே தொழுது என் நாவினால் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். நாவினால் உய்ய, என்னுடைய நாக்குனால நான் உய்யும்படியா அந்த நாராயண நாமத்தை கண்டு கொண்டேங்கிற திருமங்கையாழ்வார். தூவிசேர் அன்னபக்ஷிகள் ரெண்டும் விளையாடிட்டு இருக்கான், சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தா பெருமாளும் பிராட்டியுமோன்னு தோன்றதுதான். ஆறாவது ஆழ்வானும் கோமலவள்ளி தாயாரும் விளையாடிட்டு இருக்காளான்னு பெருமாளுடைய ஞாபகம் வருதான். தூவிசேரன்னம் துணையோடும் புணரும் சூழ்புணல் குடந்தையே தொழுது என் நாவினால் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணாய். நாவினால் உய்ய, நாக்கு உய்யணும்னா பகவன் நாமா சொன்னாதான் நாக்கு உய்யும். நாவினால் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னா இல்லையா? அதே மாதிரி நம்மாழ்வார் இங்க சாதிக்கிற பெருமாளிடத்துல பெருமாளிடத்துல பக்தி ஜாஸ்தி. நம்மாழ்வாருக்கு கிருஷ்ணன் இடத்துல, அதான் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம்னு சொல்றது. கிருஷ்ணனையே அவர்தான் நினைச்சிட்டு இருக்கிறவர். அவர் என்ன பண்ணாராம், நாம போய் பெருமாளை போய் சேவிக்கும் பொழுது பெருமாளை விழிக்கிடணும்னு நினைச்சாராம். பெருமாள்கிட்ட அவ்வளவு, ஏன்னா அகமன்னம்னு வேதங்கள்லாம் சொல்றது இல்லையா? அதனால பெருமாளை அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம். சாப்பிடுறதுன்னா அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம். பெருமாளை பூர்த்தியா அனுபவிச்சுடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாராம். பாசுரத்துல சாதிக்கிற, வாரி கொண்டு உன்னை விழுங்குவன் காணிலென்று ஆர் ஊற்ற என்னை ஒழிய, வாரி கொண்டு உன்னை விழுங்குவல். பெருமாளை பார்த்து நம்மாழ்வார் சாதிக்கிறாரா, உன்னை வாரி விழுங்கிடுவேன் அப்படிங்கிறாராம். விழுங்குவன் காணில் என்று அப்படின்னா. ஆனா இந்த ஆழ்வார் போய் இந்த பெருமாளை விழுங்கத்துக்குள்ள உடனே பெருமாள் அதுக்கு முன்னாடி பாரிச்சுட்டாராம். அதனால எண்ணில் முன்னம் பாரித்து, எண்ணில் முன்னம் பாரித்து தான் என்னை முற்ற பருகினான், தான் என்னை முற்ற பருகினான் காரொக்கும் காட்கரையப்பன் கடியனே. தான் என்னை முற்ற பருகினான். பெருமாள் அதுக்கு முன்னாடி இவர் ஆழ்வார பருகிட்டாராம். அவர் விழுங்கணும்னு ஆசைப்பட்டார், இவர் ஆழ்வார பருகிட்டாராம். இது எப்படி சாத்தியமா அப்படின்னா,
இது சாத்தியங்கிறதுக்கு பிரமாணம் இருக்கு. ஆழ்வார் எப்படிப்பட்டவா அப்படிங்கிறது, வாரி கொண்டு உன்னை விழுங்குவன் அப்படின்னா பெருமாளை வாரி விழுங்கணும்னு நினைச்சிட்டு போயிருக்கார். விழுங்கிறதுன்னா சாலிட்டு தானே அது, அதாவது திடப்பொருளா இருக்கணும். சாதம் மாதிரி ஏதோ ஒரு கடிச்சு சாப்பிட்ற பதார்த்தமோ ஏதோ ஒன்று அப்படி இருக்கணும். அது விழுங்குவது. பருகுவதுங்கிறது லிக்விட். பருகுவதுங்கிறது நீர், பால், அந்த மாதிரி மோர், அந்த மாதிரி வஸ்துவா இருக்கணும். அதனால இங்க என்னன்னா, ஆழ்வார் போய் பெருமாளை விழுங்கணும்னு எழுந்தருளினார். ஆழ்வார் பெருமாளை பார்த்தார். பெருமாளுடைய வடிவடைகளை தான் மயங்கி போயிட்டாரோ, உடல் உருகி போயிடுதான். உடல் உருகி நீரா போயிடுதான். உடனே பெருமாள் டக்குன்னு எடுத்து பருகிட்டார் அப்படின்னு பாசுரம் இருக்கு. ஆறாம் முதலை சேவிக்கிறதுக்காக சுவாமி நம்மாழ்வார் மற்ற ஆழ்வார்கள் போல இல்ல, சுவாமி நம்மாழ்வார் புளிய மரத்தடியில எழுந்தருளி இருந்தபடியே எல்லா பெருமாளும் சேவை கொடுப்பா. பாசுரத்தை வாங்கிட்டு போவா. அவளுக்கு அந்த பெருமாள் எட்டி பார்க்கறது அந்த பாசுரத்தை ஆழ்வார் அனுகிரகிப்பார், மங்களாசாசனம் பண்ணுவார் பெருமாளை. அந்த மாதிரி பெருமாள் ஆச்சரியமான அந்த பெருமாள் ஆறாவது ஆழ்வார் அபரியாப்தாமிரதன்னு பேரு. அந்த பெருமாள் சேல திருக்கோலத்து சேவை கொடுக்கிறார் நம்மாழ்வாருக்கு. நம்மாழ்வார் உடனே இந்த பெருமாளை பத்தி பாடுறார். அடியே உடலம் நின் பாலன்பாயே நீராயளைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே அமுதே அமுதே. ஆறாமுதங்கிற பெருமானை பார்த்த உடனே உடம்பு நீர்பண்டமாக ஆயிடுத்தான். அதனால ஆறாமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே நீராயளைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே அப்படின்னு இந்த உருகி போயிட்டாரா, நீர்பண்டம் ஆயிடுதான். பெருமாளை பார்த்தோன்னு உருகினார் இல்லையா, உடனே பெருமாள் அதை எடுத்து பருகிட்டார். ஆழ்வார் எடுத்து ஆழ்வார் அவர் பருகணும்னு தான் என்னை முற்ற பருகினான்கிறார். காட்கரையப்பன்கிற திவ்யதேசம், கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய திவ்யதேசம் காட்கரையப்பன் பேர். திருக்காட்கரை அப்படின்னு அந்த திருநாமம் அந்த திவ்யதேசத்துக்கு. அந்த பெருமாளை பத்தி சொல்றார். ஆழ்வார் நினைச்சாராம், நம்ம தான் பெருமாள் கிட்ட போன மொழிய பெருமாள் திருவடிவாரத்துல அங்கேயே வச்சுப்பான்னு நினைச்சிட்டு இருந்தோமே. ஆனா பெருமாள் நம்மள அங்க இருத்துவான்னு நினைச்சிட்டு இருந்தோம். பெருமாள் வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்காரு. நம்ம இடத்துல ஆசிரிய வியாமோகம் பெருமாளுக்கு ஜாஸ்தியா இருக்கேன்னு நினைச்சாராம் சுவாமி நம்மாழ்வார் நினைச்சாராம், பெருமாள் திருவடிவாரத்துல போய் சேவிச்சுட்டோம்னா பெருமாள் அங்கேயே பக்கத்துல வச்சுட்டுருவார் நினைச்சிட்டு இருந்தாராம். இரு தூம்பியந்து என்னை தன் பொன்னடி கீழென்று அரித்தித்து எனைத்தோர் பல நாள் அழைத்தேற்கு பொருத்தமுடை மாமணல் தான் புகுந்து எந்தன் கருத்தையுற வீற்றிருந்தான் கண்டுகொண்டே. எந்தன் கருத்தையுற வீற்றிருந்தான் கண்டுகொண்டே. இருத்தும் வியந்து என்னை தன் பொன்னடி கீழ் என்று அவனுடைய திருவடிவாரத்துக்கு பக்கத்துல நம்மாழ்வார் நம்மளை வச்சுருவாரு நம்மாழ்வார் நினைச்சிருந்தாராம். ஆனா பல நாள் அடைந்தே இருக்கு. ஆனா பெருமாளுடைய திருவுள்ள என்ன இருக்கா, நம்மாழ்வார் இடத்துல ரொம்ப ஆசித வியாமோகம் ஜாஸ்தியா போயிடுதான். அதனால நம்மாழ்வார் நினைச்சபடி நம்மாழ்வார் என்ன நினைச்சாருங்கிறத இங்கே வியாக்கியாதாக்கள்லாம் அனுபவிக்கிறார். நம்மாழ்வார் என்ன நினைச்சார் தெரியுமா? பிரம்மநாடி வழியாக இந்த ஜீவாத்மா கிளம்ப வேண்டும், அச்சராதி மார்க்கம் வழியாக விரஜையை அடைய வேண்டும், விரஜையிலே ஸ்நானம் செய்ய வேண்டும், 500 அப்சரஸ்ரீகளினாலே அலங்காரம் செய்யப்பட வேண்டும், அங்கே விஸ்வக்சேனர் கைலாகு கொடுக்க வேண்டும், திருமாமணி மண்டபம் சேர வேண்டும், அங்கே இருக்கும் ஆதிசேஷ தல்பத்தின் மீதேறி எம்பெருமான் மடியிலே அமர வேண்டும் என்றல்லவோ நான் பாரித்தேன். நம்மாழ்வாருடைய திருவுள்ளத்தை சொல்றான். ஏன்னா நம்மாழ்வார் என்ன நினைச்சாருன்னா, இந்த ஜீவனானது பிரம்மநாடி வழியாட்டு புறப்படணுமா. பிரம்மநாடின்னா மேல இருக்கக்கூடியதான ஒரு நாடி, பிரம்ம ரந்திரம்னு சொல்றது. அந்த இடத்துல அங்கேருந்து அப்படி புறப்படணுமா. அப்படி புறப்பட்டாதான் மறுபடியும் மோட்சம், மறுபடியும் புனர்ஜென்மா கிடையாதுன்னு தாற்பயம். அதனால பிரம்மநாடி வழியால புறப்பட வேண்டும். அந்த புறப்பட்டு என்ன பண்ணணும்னா, அர்ச்சராதி மார்க்கம்னு ஒரு மார்க்கம் இருக்கு. பெருமாளை சரணாகதி பண்ணிட்டவாளுக்கு அந்த மார்க்கம் வழியாட்டு போகணுமா. அர்ச்சராதி மார்க்கம் வழியாக செல்ல வேண்டும். போய் என்ன பண்ணணும்னா விரஜியை அடையணுமா. விரஜையில ஸ்நானம் பண்ணணுமா. ஸ்நானம் பண்ணி எடுத்த உடனே அப்ராகிருதமான திவ்ய திருமேனியை பெருமாள் அனுகிரகிப்பார். அதுக்கப்புறம் விஸ்வக்ஷேனர் கைலாகம் கொடுக்கணுமா. விஸ்வக்ஷேனர் கைலாகம் கொடுத்து கரை மேல ஏற்றி
அவர் திருமாவணி மண்டபத்துக்கு அழைச்சின்னு போகணுமா. திருமாவணி மண்டபத்துல ஆதிசேஷ தல்பத்துல மேலே ஏறணுமா. அங்கே இருக்கக்கூடிய வீட்டிருக்க பெருமானுடைய மடியிலே அமர வேண்டும் என்றல்லவோ நான் பாரித்தேன் அப்படின்னு நம்மாழ்வாருடைய திருவுள்ளத்தை சொல்றாங்க. ஆனா ஆனா பெருமாள் என்ன நினைச்சாருங்கிறத சொல்றா. ஆனால் அவனோ சீவை குண்டத்தை விட்டு பூலோகம் வர வேண்டும், தாமரபரணியை கிட்ட வேண்டும், தாமரபரணியை தாண்ட வேண்டும், ஆழ்வார் திருநகரியை அடைய வேண்டும், அங்கே இருக்கும் புளிய மரத்தடியை சேர வேண்டும், அங்கே இருக்கும் ஆழ்வார் மடியிலே அமர வேண்டும் என்றல்லவோ அவன் பாரிக்கிறான். எப்படி கருணை பாருங்க. பெருமாள்கிட்ட போய் இருந்து அங்கேயே இருந்துடலாம்னு நினைச்சிட்டு இவர் ஆழ்வார் புறப்பட்டு போறார். ஆனா பெருமாள் என்ன பண்ணினாரா, ஆழ்வார் அங்க போய் பார்க்கச்சே பார்த்தா பெருமாள் அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்காராம். சீவை குண்டத்தை விட்டு புறப்பட வேண்டும். எப்ப பார்த்தாலும் சாமகானம் கேட்டுட்டு இருக்கு. எல்லாரும் அப்படியே சதா பஷ்யந்தி சூரியகான்னு பார்த்துட்டு இருக்கா. அவளை பார்த்துட்டே இருக்கக்கூடியவா. பெருமாளுக்கு உற்சவங்கள்லாம் கொண்டாடினா சந்தோஷமா இருக்கும். எத்தனை பக்தாதிகளை ரங்கநாதன் பார்க்கிறார். நித்தியப்படி அத்தனை பக்தாதிகளுக்கு அனுகிரகம் பண்றாரு இல்லையா. அப்படி திருப்பி உள்ள போறச்சே அவருக்கே உள்ள போனமேன்னு தோன்றது. பக்தாதிகளோட பேரை விட்டுட்டு உள்ள போனமே, அவ உள்ள கொண்டு போய் அந்த எழுந்துள்ள பண்ண போறாளேன்னு நமக்கு தோன்றது. ஆனா அப்படிப்பட்டு நம்ம பிரிய முடியாம ரங்கநாதர் பிரிஞ்சு மறுநாள் மறுபடியும் வெளியில வர அவதாரத்துக்காக உற்சவத்தை கொண்டாடுறா இல்லையா. அதனால அவர் சீவை குண்டத்திலிருந்து பாகவதால விட்டு பெருமாளுக்கு இருக்க முடியலையா. சீவை குண்டத்திலிருந்து புறப்பட வேண்டும், தாமரபரணியை அங்கிருந்து என்னன்னா ஆச்சரியமாக பூலோகத்துக்கு வந்துடணுமா. முதல்ல பூலோகம் அதுக்கப்புறமா தாமிரபரணியை கிட்ட வேண்டும். தாமிரபரணின்னு பாகவதத்திலையும் சொல்றா, ராமாயணத்திலேயே வருது. தாமிரபரணியை கிட்ட வேண்டும், தாமிரபரணியை தாண்ட வேண்டும், ஆழ்வார் திருநகரியை அடைய வேண்டும், அங்குள்ள புளிய மரத்தடிக்கு சேர வேண்டும், அந்த புளிய மரத்தடியிலே எழுந்தருளிருக்கக்கூடிய ஆழ்வார் மடியிலே அமர வேண்டும் என்றல்லவோ அவன் பாரிக்கிறான். அதான் ஆசிரித வியாமோகம். தன்னை ஆசிரியச்சவாள் இடத்துல ரொம்ப பரம காருண்யமா பெருமாளுக்கு அதை இந்த பாசுரத்தினால நமக்கு புரியும்படியா பண்றா. ராமாவதாரம் அப்படின்னா, ராமாவதாரத்துல என்னன்னா சரணாகத வாத்சல்யம். சரணாகதர் இடத்துல வாத்சல்யத்தை பார்க்கலாம். அன்னைக்கே சரணாகதி பண்ணிவிட்டான் சுக்ரீவன். இவெல்லாம் சேர்ந்து போய் அங்க போய் சமுத்திரத்தை சேது பாலம் கட்டி தாண்டி போனதுக்கு அப்புறம் இவருடைய அனுமதி இல்லாமலே சுக்ரீவன் போனார்னு சொன்னோம் இல்லையா. சுக்ரீவன் போய் ராவணனை போய் கடிச்சு கொதறி சேட்டை எல்லாம் பண்ணி அவன் கிரீடத்தை தள்ளி விட்டு அப்புறம் ஓடி ராமனிடத்துல நின்றார். அப்ப ராமன் கோச்சின்றாராம் சுக்ரீவனை பார்த்து, கிம் காரியம் சீதையா மம, அப்பா நீ உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்ததுன்னா எனக்கு சீதை கிடைச்சி என்ன பிரயோஜனம்னார். அப்ப சுக்ரீவன் இடத்துல அவ்வளவு வாத்சல்யம், சரணாகத வாத்சல்யம் நிறைய பார்க்கலாம். அதே கிருஷ்ணாவதாரத்துல பார்த்தேன்னா ஆசிரித வியாமோகம். ஆண்டாள் சொல்றாங்க மாலேங்கிற பதத்தினால அன்பே வடிவமே, அன்பே வடிவா இருக்கக்கூடியவனேன்னு சொன்னான். உடனே கிருஷ்ணன் கேட்டான், அன்பே வடிவானவன் சொல்றியே, அன்பே வடிவானவன் சொல்றியே அப்படி வேற எதுவும் வச்சுக்கோங்க. அன்பே வடிவானவன் சொல்றியே, எதை வச்சு நீ சொல்ற அன்பே வடிவானவன் அப்படின்னு கேட்கிறான். கேட்ட உடனே அன்பே வடிவானவன் கேட்ட உடனே அதுக்கு சொல்றா, அதுக்கு ஆண்டாள் சொல்றா, அன்பே வடிவானவன் அதுக்கு மணிவண்ணா மாலேன்னு முதல்ல சொன்னா ஆசிரித வியாமோகம் உடையவன் அர்த்தம். மணிவண்ணான்னா மணியினுடைய நிறத்தை கொண்டவனே மணிவண்ணா. நிறத்துல மட்டும் இல்ல குணத்தினாலேயுமா. பெருமாளுக்கும் மணிக்கும் நம்முடைய வியாக்கியாதாக்கள் ஒரு ஒத்துமையை காமிக்கிறார். பெருமாள் எப்படி, அந்த மணி என்ன சம்பந்தம் அப்படின்னு ரத்தனம், மணின்னா சமஸ்கிருதத்துல ரத்தனம்னு பேரு. அப்ப ரத்தனம் என்னன்னா ரொம்ப விலை மதிக்க முடியாத உயர்ந்தது ரத்தனம். சக்தி இருந்தா தான் வாங்கி போட்டுக்க முடியும் ரத்னத்தை. இப்ப ரங்கநாதனுடைய திருவாபரணம் எல்லாம் எந்த ராஜாக்கள் எப்ப பண்ணினோ தெரியாது. அதனால அவ்வளவு பாதுகாப்பா வச்சு சாத்தி கொண்டு போய் ஒரு நாள் சாத்தின திருவாபரணம் மற்றொரு நாள் கிடையாது. அப்படி நம்பெருமாள் சாத்திக்கிறான். அவ்வளவு விலை உயர்ந்த ரத்தினங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி இந்த பெருமாள் எப்பேற்பட்டவன், அவனுடையதான பவுசு, அவனுடைய யோக்கியதை எவ்வளவுன்னா விலை மதிக்க முடியாது பெருமாள். அப்படிங்கிறதுனால ரத்னத்துக்கு அதுக்கும் ஒரு சம்பந்தம்.
ரத்னத்தை வந்து ரத்னம் யார்கிட்ட இருக்கோ எல்லாரும் அவரை சுத்தி சுத்தி மக்கள்லாம் சுத்தி சுத்தி வருவா, அவளை மதிப்பா, புகழுவா, அவளை சேவிப்பா, தொழுவா. இது என்ன அவரை ரத்னம் அவள்கிட்ட இருக்கு, ஏதாவது நமக்கு உபகரிப்பாளோங்கிற எண்ணத்துல அவ எல்லாம் பண்ணுவா. பெருமாள் வந்து என்னன்னா, பெருமாள் வந்து ஒரு ரத்னம். பெருமாளை யார் வச்சுட்டு இருப்பார்னா, வையகத்தார் மதியாரேன்னு ஆண்டாள் ஒரு வார்த்தை சொன்னார். என்னை பிரிஞ்சு நீ இருக்க, நீ என்னை வந்து பாணிக்கிரகணம் பண்ணிக்கலையானால் வையகத்தார் அப்படின்னா வையகத்தார், வையகத்தில் இருக்கக்கூடியவா உன்னை மதிக்க மாட்டான்னு ஒரு அர்த்தம். வை அகத்தார்னா அகத்தில் வைக்கக்கூடிய ஞானிகளும் உன்னை மதிக்க மாட்டாங்கிற ஆண்டாள். ஏன்னா நீ என்னை வந்து கைவிட்டுடக்கூடாது, நான் இவ்வளவு நான் விலக தாபத்தோட இருக்கேன், என்னை வந்து கைப்பற்று அப்படின்னு ஆண்டாள்க பிரார்த்திக்கிறான். அதனால இங்க முனிவர்கள், ஞானிகள், பாகவதர்கள்லாம் மதிப்பா, பெருமாள் திருவடியில விழுவா. ஏன்னா பெருமாளுடைய அருமை தெரிஞ்சவா அப்படிங்கிறதுனால. ரத்னம் வந்து வியாபாரிகளுக்கு வந்து கிடைக்கிறோம், ரத்தனத்தை நினைச்சு நல்ல ரத்தனமா கிடைக்கணுமேனு தூக்கம் வராது. ஆனா கிடைச்சதுக்கு அப்புறம் அதை பாதுகாக்கணுமே, யாரும் திருடாம இருக்கணுமேனு தூக்கம் வராது. அதே மாதிரி மகான்களுக்கும் பகவானை சேவிக்கணும், பகவானை நம்ம தியானத்துல கொண்டு வரணுமே, பகவானை யோகத்துல பார்க்கணுமேன்னு அதனால தூக்கம் வராது. பார்த்த பிறகு என்னன்னா அவரை விட்டு பிரிய முடியாது, அந்த ஆனந்தத்தால தூக்கம் வராது. அதனால ரத்னத்துக்கு அதுக்கும் ஒரு எல்லையின்றி ரத்னம் நமக்கு லாபத்தை கொடுக்கும். பகவான் எல்லை இல்லாத கருணை பொழியக்கூடியவன், தன்னடியாருக்கு அவ்வளவு கருணை பொழியக்கூடியவன் எம்பெருமான். ரத்னமும் யாரிடமும் தான் பண்ண உபகாரத்தையும் எதுவும் சொல்லாது. பெருமாளும் சொல்லியே காமிக்க மாட்டான், நான் அவனுக்கு அந்த உபகாரம் பண்ணேனே, என்ன இன்னைக்கு அவன் மதிக்கலையே அப்படின்னு எல்லாம் பெருமாள் சொல்லி காமிக்க மாட்டான். அப்படிப்பட்டவர் அவன். ரத்னம் எங்க கிடைக்கும்? மலையில இருக்கும், கடல்ல இருக்கும். அதே மாதிரி பெருமாளும் மலையில இருப்பார், திருமலையில இருப்பார். திருமலையில கிடைப்பார் பெருமாள். திருமாலிருஞ்சோலை மலையில இருப்பார். கடல்ல இருப்பார் அப்படின்னா திருப்பார் கடல்ல இருப்பார். அங்கதான் அந்த ரத்னம் கிடைக்கும். பெருமாள்ங்கிற ரத்தம் கோபால ரத்னம், கோபால ரத்னம் அங்கதான் கிடைப்பார். அது வந்து ரத்னம் வந்து ஜொலிக்கிறதுனால பெருமை, அந்த ஜொலிப்புனால பெருமை ரத்னத்துக்கு. பெருமாளுக்கு எப்படின்னா பிராட்டி சீவக வக்ஷஸ்தலத்துல இருக்கிறதுனால பெருமாளுக்கு தேஜஸ் கூடிடுமா, அதனால பெருமையா. ஏன்னா நாகப்பட்டினம் பாசுரத்தில் சொல்லும் பொழுது பொன்னிவர் மேனி மரதகத்தின் பொங்கிலம் சோதி அகலத்து ஆரம்பின் அப்படிங்கிறார். பொண்ணு அவ பெருமாளுடைய திருமேனியே பொன் போன்றதுதான். ஏன் அப்படி ஆச்சுன்னா, தாயார் வந்து அமர்ந்தாளே, ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜத ஸ்ரஜாம். ஹிரண்யவர்ணாம் பொன்கலல்ல இருக்கக்கூடியவ வந்து பக்ஷஸ்தலத்துல அமர்ந்துட்டதுனால அவருடைய திருமேனி பூர்த்தியா சொர்ணமா இருக்கான். பொன்னிவர் மேனி மரதகத்தின் அப்படின்னு திருமங்கையாழ்வாருடைய மங்களாசாசனம் அந்த பெருமாளுக்கு. அப்படி ஒரு ஜொலிப்பு. ரத்னத்தை வந்து தரகர் மூலமா வாங்கணும், அப்பதான் நல்ல ரத்னமா என்னன்னு தெரிஞ்சு வாங்கலாம். ஆனா அதே மாதிரி பெருமாளை ஆச்சாரியன் மூலமா பெருமாள் ஆச்சாரியன் நமக்கு காமிக்கணுமா. இந்த பெருமாள் அப்படிங்கிறது நமக்கு ஆச்சாரியன் தரகர் மாதிரி. அவர் தான் நல்ல சாஸ்வதமான பெருமாளை மறுபடியும் நமக்கு வந்து பிறப்பில்லாத பெருமாளை காண்பிக்கக்கூடியவா ஒரு திறமை ஆச்சாரியாளுக்கு தான் இருக்கு. அதனால ஆச்சாரியன் மூலமா பெருமாளை அடையணும் அப்படின்னு நிறைய சொல்றது. ரத்னம் வந்து மதிப்பு இவ்வளவு அப்படின்னு மதிப்பு தெரிஞ்சவோ நல்ல மதிப்பு கொடுத்து வாங்குறான், விற்கிறான். அதே மாதிரி பெருமாளுடைய அருமை பெருமை தெரிஞ்சவன் பெருமாளை விடமாட்டான். இப்படி பலவிதமான வித்தியாசங்களை இங்க சொல்றா. சாரபூதமான அர்த்தம்னு சொல்லும் பொழுது என்னன்னா, உயர்ந்த ரத்தனமா இருந்தாலும் அந்த ரத்னத்தை ஒரு புடவையில ஒரு நுனியில தலைப்புல போட்டு முடிஞ்சு விடலாம். அதே மாதிரி நம்முடைய கோபால ரத்னத்தை பிரேமையினால கோபிகைகள்ல முடிஞ்சுட்டுறான். கோபிகை சொன்னதெல்லாம் கேட்கிறான், அப்படிப்பட்டவனா இருக்கான். அதனால இங்க சொல்றா, மாலே மணிவண்ணா, மணிவண்ணான்னு ஏன் ஒன்னு சொன்னேன் அப்படின்னா, நீ அன்பே வடிவானவன் சொல்ற. மணிவண்ணா, மணியினுடைய நிறத்தையும் மணியினுடைய குணத்தையும் கொண்டவனாக நீ இருக்கிறாயே அப்படிங்கிறான். மணிவண்ணா மார்கழி நீராடுவான். உடனே கண்ணன் சொல்றான், மார்கழி நீராடுவான்னு இங்க வந்திருக்கேளே, மார்கழி நீராட்டம்னு ஏதாவது சொல்லியிருக்கா? ஏதாவது சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கா? வேதம் விதிச்சிருக்கா? இப்போ ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னா ஒருத்தருக்கு சொர்க்கம் கிடைக்கணும்னு இருக்கு. சொர்க்கம் கிடைக்கணும்னா சொர்க்க காமோ எஜயத்தை, சொர்க்கத்துல ஆசை உடையவன் யஜ்யம் பண்ணினால் சொர்க்கத்தை அடைவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால யஜ்யம் பண்றா. அதாவது உங்களை பத்தி நீராட்டம்னு நீங்க சொல்லிட்டு வந்திருக்கேன், மார்கழி நீராடுவான்னு. இதையாவது யாக்கியவல்கிய சுதியா இல்ல மனுஸ்மிருதியில இருக்கா, எதுல போட்டிருக்குன்னு பெருமாள் வந்து கேட்கிறார். கிருஷ்ண பரமாத்மா சீன்றான் அவளை தோழிகளை, ஆண்டாள் கோஷ்டிய. உடனே ஆண்டாள் பதில் சொல்றா, அதுக்கு
மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல். மேலையார் செய்வனகள் உண்டா? மேலையார் தான் நம்முடைய முன்னோர்கள் எது செஞ்சாலோ அதை நம்ம அனுஷ்டிக்கணும். நம்மளா ஒன்று அனுஷ்டிக்க கூடாது, முன்னோர்கள் செஞ்சதை அனுஷ்டிக்கணும்னு சொல்லிட்டா. ஏன்னா கிருஷ்ணன் இடத்துல சொல்றா, நீனே சில சமயத்துல நீனே கீதையில பகவத்கீதையில சொல்லியிருக்கியப்பா. அதனால எது தர்மத்தை பெரியவர்கள் உங்க ஆத்துல இருக்கக்கூடிய பெரியவர்கள் எந்த தர்மத்தை கடைபிடிக்கிறார்களோ அதையே பிறரும் பின்னாடி வரக்கூடியவா, அந்த பரம்பரையில் வரக்கூடியவா அந்த தர்மத்தை கடைபிடிக்கணும். அதுக்கு பிரமாணம் அந்த பெரியவா தான் நீனே சொல்லியிருக்கியப்பா. அதனால நீ என்ன ஒன்றும் எது சொல்லியிருக்குன்னு என்ன கேட்கறியே அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா மேலையார் செய்வனங்களை நம்மளே கல்யாண கார்த்திகைக்கெல்லாம் புடி சுத்துறோம், தீபம் எடுக்கிறோம், தீபத்தை பிரதட்சணமா வரும் இல்லையா கல்யாணத்திலாம் திருஷ்டி பரிகாரத்துக்காக. அதெல்லாம் எதுவும் சடங்குன்னு பேர், அதுக்கு பேரு. ஆனா அது சாஸ்திரத்துல சொல்லலையே. சடங்குன்னு சம்பிரதாயம்னு சொல்றது. சடங்கு சம்பிரதாயம், அதுலயே சம்பிரதாயம் மாறும். சில ஆத்துல மங்களகரமா ஒரே ஒரு சாதம் தான் சொல்லுவா, மஞ்ச சாதம் மட்டும்தான் எங்களுக்கு வழக்கம்பா. சில பேர் சேப்பு சாதம் மட்டும்தான் வழக்கம்பா. சில பேர் எங்களுக்கு 3 சாதமும் உண்டு, மஞ்சள் வெள்ளை சிகப்பு உண்டும்பா. அதே மாதிரி காரடையார் நோம்புன்னு ஒண்ணு பண்றோம், அது சாஸ்திரத்துல இல்ல. நம்ம மாதிரி பெரியவா காடையார் நோம்பு பண்ணா நம்ம காடையார் நோம்பு பண்ண வேண்டியதான். அதனால உங்க பெரியவா என்ன அனுஷ்டானம் பண்ணாலும் அதை நீங்க பண்ணுங்கோ அப்படின்னு நீனே விதிச்சிருக்கியப்பா. அதனால இந்த மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் அப்படின்னு எல்லாம் சொல்றான். வேண்டுவன கேட்டியேல் எங்கேயோ பார்த்துட்டு இருந்த கண்ணன் இடத்துல பேசிட்டு இருக்கா ஆண்டாள். கண்ணன் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கானா, எங்கேயோ பார்த்துட்டு இருக்கான்னா ஆண்டாளுடைய வடிவழக அனுபவிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், ஆண்டாளுடையதான வடிவழக சதமகமணி நீலா சாகு கல்காரகஸ்தாவூ தனபர நமிதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்துஹு. சதமக மணி நீலா, இந்திரநீல கல் இருக்கு இல்லையா, அது போன்ற நீல நிறமுடையவளாம் தாயார். அப்படி இருக்காளாம். கையில ஒரு புஷ்பம் வச்சுட்டு இருப்பா. ஆண்டாளை பார்த்தேன்னா சௌகந்திக புஷ்பம் அப்படின்னு அந்த புஷ்பத்துக்கு பேரு. தமிழ்ல செங்கழி நீர் ஒரு பாசத்தை சொன்னார் இல்லையா, செங்கழி நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் உங்கள் புடைக்கடைய பாசுரத்துல. செங்கழி நீர் அப்படின்னா அந்த புஷ்பத்துக்கு சௌகந்திக புஷ்பம்னு பேரு. அதை கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அழகு ஏந்தியவளும், திருமார்பு அழகாக இருக்கக்கூடியவளும், நமக்கு தாய் பாசத்தை சொரியக்கூடிய கருணை புரியக்கூடியவளும் அப்படின்னு வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன். அந்த ஆண்டாளுடைய வழிபடுகளையே மயங்கி போயிருக்கக்கூடிய கண்ணனை பார்த்து கேட்டியேல், நீ இதை கேளு, நான் சொல்றத கேளு, எங்க பெரியவர்கள் அனுஷ்டிச்சதை நான் நோன்பு அனுஷ்டிக்க போறேன், அதனால எனக்கு நோன்புக்கு வேண்டியதான உபகரணங்களை கொடுக்கணும்னு கேட்கிறான். இங்க வியாக்கியாதாக்கள் சொல்றா, ராமாயணத்திலேயே சீதையை பார்த்துட்டு வந்த ஆஞ்சநேயன் சீதையை பார்த்துட்டு ராமன் இடத்துல கண்டேன் சீதையேன்னு சொல்றார். ஆஞ்சநேயன் சொன்ன உடனே சீதை என்ன சொன்னா அப்படின்னு கேட்கிறார். சீதை சொன்னதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டார் ஆஞ்சநேயன். சீதை என்ன சொன்னாலோ அதெல்லாம் காக்காசுர விருத்தாந்தம் எல்லாம் சொல்றார் ராமன் இடத்துல. ஏன்னா அது இளைய பெருமாளும் அறியாத விஷயமீரேன்னு வியாக்கியானம். இளைய பெருமாளுக்கும் தெரியாதான், லக்ஷ்மணனுக்கும் தெரியாத விஷயமா அது. அதுதான் சீதம்மா ஆஞ்சநேயன்ட்ட சொல்றா, என்னை பார்த்ததுக்கு இது மாதிரி சொன்னேன்னா அவர் நம்புவார். எனக்கும் அவருக்கு மட்டும் நடந்த விற்த்தாந்தம் அது, காக்காசுர விற்த்தாந்தம் வேற யாருக்கும் தெரியாதுங்கிற ரகசியத்தை ஆஞ்சநேயன்ட்ட சொல்றா. ஆஞ்சநேயன் சொல்லி முடிச்சுட்டார். இன்னும் வேற என்ன சொன்னா, இன்னும் அவ அழகா பேசவளாச்சே, இன்னும் அவ என்ன சொன்னான்னு கேட்கிறாரா ராமன். மதுரா லாபா கிமாகம் மமபாமினி, வேற என்ன சொன்னா அவ அழகா பேசக்கூடியவளாச்சே அப்படின்னு கேட்கிறாளாம். அப்படி சீதம்மாக்கே அப்படி கேட்டவளுக்கு ஆண்டாள் நேர எழுந்தருளி இருந்து, நான் பேசுறத நீங்க கேட்க கூடாதா, நீங்க எங்கேயோ பார்த்துட்டு இருக்கியப்பா, கேட்டியேல், இங்க பாரு, என்ன கவனி அப்படின்னு சொல்றாளாம். வேண்டுவன கேட்டியேல் அப்படின்னு. சரி, எனக்கு நோன்புக்கு வேணுங்கிற உபகரணங்கள்லாம் எனக்கு கொடுக்கணும்னு கண்ணன் இடத்துல கேட்கிறாள். உடனே கண்ணன் சொல்றா, சரி என்ன வேணும்னு சொல்லு. ஞானத்தை எல்லாம் நடுங்க முதல்வன, ஞானத்தை எல்லாம் நடுங்க முதல்வன, ஞானத்தை எல்லாம் நடுங்க முதல்வன, பாலன வண்ணத்துள் பாஞ்ச சந்நியமே. ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன. கண்ணா, நீ ஒரு சங்கு வச்சிருப்பியே,
இந்த உலகத்தையே நடுங்கும்படியா அதை துவாந்தம் பண்ணினா எல்லாம் நடுங்குமே, அந்த சங்கத்தை போல இருக்கக்கூடிய எனக்கு சங்கங்கள் வேணும்னு கேட்கிறாளாம். ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன அதை சொல்லு. அந்த சங்கம் எப்படி தெரியுமா இருக்கும்? பாலன்ன வண்ணம், பால் எப்படி இருக்கு வெள்ளை வெள்ளையர்னு, அந்த மாதிரி பளிச்சு பளிச்சுன்னு கண்ணு கூசும்படியா வெளுப்பு தெரியுமா, அந்த மாதிரி சங்கங்கள் வச்சிருக்கியே, எனக்கு அந்த சங்கத்தை கொடு. பாலன்ன வண்ண துல்பாஞ்சு அது வேணும். போல்மன சங்கங்கள், அது போல்வனா பாஞ்சஜல்யம் போல்மன சங்கங்கள் அது வேணும். போய்ப்பாடுடையனவே. அப்புறம் பெரும் பறை வச்சிருப்பேன் இல்லையா, சால பெரும்பறை, எனக்கு ஒரு பறை வேணும். ஏன்னா நாங்க ஒரு கோட்டியா போனோம்னா அந்த பறையின ட்ரம்மு பேரிக்கைன்னு சொல்றது, அதை நாங்க கொட்டிகிட்டே போனோம்னா எனக்கு வழி விடுவா, எல்லாரும் நாங்க வந்துட்டு இருக்கோம்னு தெரியும். அதனால சால பெரும்பறையே. அப்புறம் எங்களுக்கு சொத்தி வாசனம் சொல்றதுக்கு பல்லாண்டு பாடுறதுக்கு மனுஷா வேணும், ஸ்ரீ வைஷ்ணவாள் வேணும். அதனால நாங்க போகும் பொழுது பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு செய்ப்பாரு, பல்லாண்டு சிக்கிறவா வேணும். கோல விளக்கே, எங்களுக்கு பின்னால கிளம்பி போறோம் இல்லையா, எங்களுக்கு வெளிச்சம் வேணும், அதுக்கு எனக்கு விளக்கு தீபம் வேணும். கோல விளக்கு. கொடி, ஏன்னா பனி தலைமையில விடுறது, பனி விடாம இருக்கிறதுக்கு மேல விதானம் வேணும். கொடி வைஷ்ணவாளுடைய கோட்டி தெரியறதுக்கு எனக்கு ஒரு கொடி வேணும். நம்முடைய சத்சங்கம் தான் இதுன்னு தெரியறதுக்கு ஒரு கொடி வேணும். கோல விளக்கே கொடியே விதானமே, எனக்கு எல்லாம் இதெல்லாம் விதானம் உள்பட எனக்கு கொடுத்துருன்னு கேட்கிறான். அதுதான் அற்புதமாக சொல்றான். ஞாலத்தையெல்லாம் நடுங்க முதல்வன, ஞாலத்தையெல்லாம் நடுங்க முதல்வன, பாலனமழ்நத்துள் பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டி செய்பாரே கோல விளக்கே கொடிய விதானமே, கோல விளக்கே கொடிய விதானமே, ஆளில் இணையாய் அருளேலோரெம்பவாய். கோல விளக்கே, கோல விளக்கு வேணும், கொடி விதானம் எல்லாம் கொடுத்துடணும் அப்படின்னு உடனே கண்ணை கேட்டான். ஏன்பா நீ இவ்வளவு சாமான் கேட்கிற, எனக்கு நீ சங்கம் கேட்கிற, வாஸ்தவம் தான், என்னென்ன வேணும்னு சொன்ன, நான் எல்லாத்தையும் தந்துடுறேன். ஆனா இதுக்கு முன்னாடி நீ சொல்லும் போது நீ எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொன்னிய. முதல் பாசுரத்தை சொல்லும் பொழுது, கிருஷ்ணா நான் வேறு பிரயோஜனத்துக்காக நான் உன்னை ஆசிரியக்கல, உன்னையே பிரயோஜனமாக கொண்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னியே நீனு அப்படின்னு கேட்டா. நெருப்பென்ன நின்ற நெடுமாலே, நெருப்பென்ன நின்ற நெடுமாலே, நெருப்பென்ன நின்ற நெடுமாலே, உன்னை அரித்தித்து வந்தோம் பறை தரி தீயாகி. நீ என்ன சொன்ன? உன்னை அரித்தித்து வந்தோம்னு கேட்டியோ இல்லையோ? நான் கூட கேட்டேன் என்ன வேணும்னு, மறுபடியும் சொன்ன உன்னை அரித்தித்து வந்தோம். அப்ப 3 தடவை கேட்ட போது உன்னையே அரித்தித்து வந்தோம், எனக்கு வேற எதுவும் வேண்டான்னு கேட்டுட்டு என்கிட்ட இப்போ பறை கொடு, எனக்கு கொடி கொடு, வேதம் சொல்றதுக்கு எனக்கு பிராமணோத்தமாலாம் கொடு, வெளிச்சத்துக்கு வழக்கு வேணும், பணி விடுறது விதானம் வேணும், இவ்வளவு கேட்கறியே. நீ எல்லாத்தையும் எல்லா உபகரணத்தையும் கேட்கறியே, எல்லாத்தையும் உனக்கு நான் தர முடியுமா? என்ன சக்தி உடையவனா? எல்லாத்தையும் நான் கொடுக்க முடியுமா அப்படின்னு சீன்றான் மறுபடியும் கிருஷ்ணன். அதுக்குதான் சொல்றா ஆலின் நிலையாய் அருளேலோ. முடியச்சே கண்ணா, நீ என்ன விளையாடுறியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஆலின் நிலையாய் அகடித்த கடனா சாமர்த்தியம் உடையவன் நீ உலகத்தையும் அனைத்தையும் எல்லா உலகத்தையும் பிரளய காலத்துல அப்படியே உண்டு வயிற்றுக்குள்ள உண்டு வச்சுடுவ. சிருஷ்டி பண்ணும் பொழுது திருப்பி அப்படியே சிருஷ்டி பண்றியே. அதான் திருமங்கையாழ்வார் அனுபவிக்கிற மஞ்சாடு வரையேழும் கடல்களேழும் வானகமும் மண்ணகமும் மற்றுமெல்லாம், மஞ்சாடு வரையேழும் கடல்களேழும் வானகமும் மண்ணகமும் மற்றுமெல்லாம் எஞ்சாமல் வயிற்றடக்கி ஆலின் மேலோர் கண்படர்ந்த ஈசன் தன்னை மஞ்சாடு வரையேழும்
மஞ்சாடு மலை 7 மலைகள், கடலேழும் 7 கடல்கள் எல்லாத்தையும் வயிற்றுக்குள்ள வச்சுக்கிறானா. மஞ்சாடு வரையேறும் கடல்களேறும் வானகமும் மண்ணகமும் மற்றுமெல்லாம் ஒண்ணு விடாம எஞ்சாமல் வயிற்றடக்கி. ஆனா நீ எப்படி படுத்துட்டு இருக்க? சின்ன சொரூபத்துல ஒரு குழந்தை மாதிரி மாறிட்டு ஒரு ஆளிலையில படுத்துட்டு இருக்க. சரி, அந்த ஆளிலையாவது ஸ்ட்ராங்கா இருக்கா, கொஞ்சம் முத்தலா இருக்கான்னா அப்படி படுத்துக்கலையா, இளந்தளிதான். ஆளிலை இப்படி எடுத்தாக்க வளையறதுதான், ரொம்ப எலசா இருக்கான். அதுல நீ படுத்துட்டு இருக்கியே, நீ எப்படிப்பட்ட சாமர்த்தியம் உடையவன்? அந்த ஆளிலையும் தாங்கிறது நீ தான், ஒன்னையும் தாங்கிறது நீ தான், சர்வ உலகத்தையும் தாங்கிறது நீ தான், எல்லாத்தையும் வயிற்றுக்குள்ள வச்சுட்டு இருக்க. அப்படிப்பட்ட அகடித கடனா சாமர்த்தியம் உடையவன். அதனால ஒன்னால முடியாத காரியமா நீ தான் கொடுக்கணும்னு கேட்கிறான். ஆண்டாலும் பாலாளிலையில் துயில் கொண்ட பரமன் வலை பட்டிருந்தேனை அப்படின்னு நாச்சியார் திருமொழியில சாதிக்கிறார். ஆலமா மரத்தின் மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்க தரவினையான் அப்படின்ட்டு தொண்டனிப்படி ஆழ்வார் சாதிக்கிறார். எல்லாத்தையும் ஒரு ஆளிலையில இப்படி படுத்துட்டு இருக்கியன்னு. அவன் சுவாமி நம்மாழ்வார் உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே, உலகமுண்ட பெருவாயா பாக்குறதுக்கு சாமான்யமா இருக்க. உலகம் உண்ணும் பொழுது அப்படியே விஸ்வரூபம் எடுத்துட்டு அப்படியே சர்வ உலகத்தையும் நீ உண்டுடுறியே. உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானேங்கிறது. அப்படி ஒவ்வொருத்தரும் அற்புதமாக பாடுறா. அந்த ஆதில கிருஷ்ணனை பார்க்கணும்னா, விசேஷமா பார்க்கணும்னா அபிமான கஷேத்திரம் மன்னார்குடிக்கு போகணும். ராஜமன்னார்குடின்னு திவ்ய தேசம், அற்புதமான அபிமான திவ்ய அபிமான ஸ்தலம்னு சொல்றது. அது மன்னார்குடி எப்படி அதுக்கு பக்கத்துல வடுவூர்னு இருக்கு, சக்கரவர்த்தி திருமணம் எழுந்துள்ளி இருக்கார். அது தட்சிண அயோத்தின்னு சொல்றது, இது தட்சிண துவாரகைன்னு சொல்றது. ஆச்சரியமான ஜம்பகாருண்ய கஷேத்திரம் அப்படின்னு பேரு ராஜகோபாலனுக்கு. அந்த பெருமாளை போய் அவ சேவிச்சு விட்டா அவ என்ன பண்ணுவா, அந்த அர்ச்சகாள் இவ அங்க இருக்கிற கண்ணனையே நம்ம கையில தூக்கி கொடுத்துருவா. தூக்கி கொடுத்து ஆளிலையில இந்த கண்ணன் தான் கட்டவரல, தன்னுடைய கால் கட்டவரல வாயில வச்சுட்டு இருக்கும். அழகா ஆளிலையில படுத்துட்டு இருக்கக்கூடிய வச்சுட்டு அப்படியே அவளும் கூட அப்படி கையை வச்சுட்டு பெருமாள் நினைச்சுக்கோ அப்படின்னு சத்சந்தான பிராப்திக்காக அது பண்றது. நல்ல குழந்தை ஆச்சந்திரார்த்தம் வம்ச அபிவிருத்தியர்த்தம். நம்ம குடும்பத்துல ஒரு தலைமுறைக்கு அடுத்தது குழந்தை வேணும்னு நம்ம பிரார்த்திக்கணும்னா அந்த பெருமாள் இடத்துல இந்த கண்ணனை எழுந்துள்ள பண்ணிட்டு தான் குழந்தை பிராப்தி. அதை கையில வச்சுட்டு கராதவிந்தே நவதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் பட்டஸ்ய பத்ரஸ்ய குடேசயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி அப்படின்னு அந்த பாலனா இருக்கக்கூடிய ஆளிலே கண்ணனை நம்ம கையில வச்சுட்டு தாளாட்டுவா அர்ச்சகாள். அதுக்கப்புறம் பெருமாள் யதாஸ்தானத்துக்கு எழுந்துள்ள பண்ணிடுவா. அந்த மாதிரி நிறைய பேருக்கு சத்சந்தான பிராப்தி எல்லாம் ஏற்பட்டிருக்கு. அப்படிப்பட்டதான கஷேத்திரம் 18 நாள் உற்சவம் அந்த ஊர்ல ராஜமன்னார்குடியில. அப்படிப்பட்டதான பெருமாள் அற்புதமான வடிவழகு உடையவன். அந்த பெருமாளுக்கு ஈடு வேறு பெருமாளையும் சொல்ல முடியாது, அப்படிப்பட்டது. அதே மாதிரி வடுவூர்ல ராமன், நம்ம ராமனை சேவிக்கணும்னு நம்ம நிக்கிற மாதிரியே இருந்து நம்மள மாதிரியே ஒரு குழந்தை மாதிரி நிற்பர், அவ்வளவு அழகு அந்த ராமன். அந்த மாதிரி இந்த கண்ணன் என்ன பண்றான், சீன்றான். அப்ப ஆதி நிலையா நீ இவ்வளவு சாமர்த்தியம் உள்ளவனா, நீ எல்லாத்தையும் வயிற்றுல வச்சுட்டு படுத்துட்டு இருக்கியே, உன்னால செய்ய முடியாதா? ஆதி நிலையாய் அருளேலோ அப்படின்னு நீ எனக்கு இந்த உபகரணங்கள்லாம் கொடுத்தருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்க கூடியதான பாசுரம். அடுத்தது இந்திய பாசுரத்துக்கு வந்தாச்சு. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பரகொண்டே யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வழியே தோடே செவிப்பூவே பாடகமே எந்தனைய பல்கரணும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் என்பாவாய். அற்புதமான பாசுரம். கண்ணன் கண்ணன்ட்ட கேட்கிறா இல்லையா, எனக்கு நோன்புக்கு வேணுங்கிறதான உபகரணங்கள் கொடு அப்படின்னு பிரார்த்திக்கக்கூடிய பாசுரத்தை நாம இப்ப அனுபவிச்சோம். அவ கொடுக்கறானா இல்லையா அப்படிங்கிறது நேற்று பாசுரமா இருந்ததுன்னா மறுநாள் தான் தெரிஞ்சிருக்கும் கண்ணன் என்ன பண்ண போறான்னு. 2 பாசுரம் ஒரே நாள் அனுபவிக்கிறதுனால இன்னைக்கு உடனே தெரிஞ்சு விடுறது. அவன் கொடுத்துடுறான், அவன் கொடுக்கிறேன்னுட்டான் கண்ணன். அதனால கண்ணன் சொல்லும்போது சொல்றான், எங்கிட்ட நீ கேட்கறது பாஞ்சஜன்யம்னு கேட்ட. நீ பாஞ்சஜன்யம்ங்கிறது ஒண்ணுதான் இருக்கு, அந்த சங்குக்கு ஈடு வேற இன்னொரு சங்கு கிடையாது. பஞ்சஜனங்கிறதான அசுரன் அன்னைக்கே அந்த கதை சொன்ன, அந்த குழந்தைய மீட்டு கொடுத்தான் இல்லையா சாந்திபினி மகரிஷிக்கு கிருஷ்ண பரமாத்மா.
அந்த குழந்தை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க போன பொழுது சமுத்திரத்துல இருந்தது. சமுத்திரராஜன்னு கேட்கிறான். அவன் இங்க ஒரு அசுரன் இருக்கான், அவன் பேர் பஞ்சஜனன்னு பேரு அப்படின்னு அவன் தான் வந்து விழுங்கிட்டான்னு சொன்னப்போ அவன்கிட்ட எங்கன்னு கேட்க போய் அவனோட யுத்தம் பண்ணி அவனுடைய தலையில சங்கு மாதிரி இருக்கும், அந்த சங்கை எடுத்தான் அந்த பஞ்சஜனன். அந்த பஞ்சஜனன் தான் சங்கை எடுத்துட்டு அந்த ஊதிட்டு தான் மேலோகத்துக்கு போறான். அதனால பெருமாளுடைய திருக்கையில் இருக்கக்கூடிய சங்கத்துக்கு பாஞ்சஜன்யம் அப்படின்னு பேரு. அதனால பாஞ்சஜன்யங்கிறது ஒண்ணுதான் இருக்கு. கண்ணன் சொல்றான் அதை, பாஞ்சஜன்யங்கிறது ஒண்ணுதான் இருக்கு. நீ வந்து பாஞ்சஜன்யத்தை போல இருக்கக்கூடிய சங்கங்கள்லாம் அதுக்கு போல ஒரு சங்கம் கிடையாது என்கிட்ட, அது ஒண்ணுதான் இருக்கு. ஆனா அதை தவிர என் இடத்துல 3 சங்கம் இருக்கு, அதை நான் உனக்கு கொடுக்குறேன், எது கேட்டாலும் தரேன் அப்படின்னு ஆண்டாள் இடத்துல சொல்றான். என்னென்ன சங்குன்னா அழைக்கக்கூடிய சங்கு, அழைக்கும் சங்கு, விழிச்சங்குன்னு சொல்றோம் இல்லையா. அதனால விழின்னா விழித்தல்னா கூப்பிடுறது, நான் வந்து அழைக்கும் சங்கம் சொல்றேன், அவ்வளவுதான். அதனால விழிச்சங்கு அந்த சங்கு ஒண்ணு இருக்கு. யாரு விழிக்கக்கூடிய சங்கு அப்படின்னா இந்த சங்கு என்ன பண்ணுவானா, அவன் வந்து ஆச்சரியமா மாடு கண்டுகளை மேய்ச்சிட்டே போவான். மேய்ச்சிட்டே போய் காடுகளில் மேய விடுவான். மேய விட்டு வந்த உடனே அந்த சங்கநாதம் பண்ணினா சரி கிருஷ்ண புறப்பட்டுட்டா நம்ம எல்லாம் கூப்பிடுறான்னு மாடு கண்ணுக்கு தெரியுமா, எல்லாம் அவன் இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்துருமா. அதனால அப்படிப்பட்ட அழைக்கக்கூடிய விழிச்சங்கு ஒரு சங்கு இருக்கு. ஆழ்வாரே மங்களாசாசனம் பண்றார், ஆணிரை இனம் மீள குறித்த சங்கம் அப்படிங்கிறது. அதனால ஆணிரை இனத்தை மீள்வதற்காக அதுக்கு வந்து துவாந்தம் பண்ணக்கூடிய ஒரு சங்கருக்கு தர. இன்னொரு சங்கம் என்னன்னா தான் கிருஷ்ண பரமாத்மா வந்துட்டான்னு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு சங்கு வச்சிருக்கானோ, தான் வந்தாச்சுங்கிறது தெரியப்படுத்துறதுக்கு ஒரு சங்கு வச்சிருக்கானோ, அந்த சங்கு தரேன்னா. அந்த சங்கை எப்ப பயன்படுத்தினா அப்படின்னா ருக்மணி அவதரிச்ச பொழுது பெருமாள் இடத்துல கண்ணன் இடத்துல ஆசைப்படுறா. சிசுபாலனுக்கு போய் என்னை வந்து விவாகம் பண்ணி வச்சிட போறா, கிருஷ்ணா நீ வந்து என்னை வந்து ரட்சிக்கணும், என்னை வந்து கைத்தலம் பற்ற வேண்டும்னு ரொம்ப ஆர்த்தியோட இருக்கா, பிரார்த்திக்கிறா. அப்ப எப்படி யார் மூலமா சொல்றதுன்னு பாக்குறா. ஒரு 7 ஸ்லோகங்களை சொல்லி எழுதி ஒரு பிராமணோத்தமர்கிட்ட, ஒரு வைதிகர் பிராமணோத்தம இடத்துல கொடுத்து நீங்க போய் கண்ணன் இடத்துல சொல்லுங்கிறா. கண்ணன் இடத்துல போய் சொல்றான், துவாரகையில போய் கண்ணன் இடத்துல போய் சொல்றான். கண்ணனும் அதே மாதிரி வந்துட்டான். இவளுக்கும் வந்து விவாகத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கான். சிசுபாலன் வேட்டி எல்லாம் கட்டிட்டு ரெடியா இருந்து மங்களகரமா இருந்துட்டு இருக்கான். சிசுபாலனை கொடுத்துட போறான். அண்ணன் தம்பி வந்து ருக்மிணியோட பிறந்தவா 5 பேரு. அதனால அவ வந்து சிசுபாலனுக்கு தான் விவாகம் பண்ணி வைக்கணும்னு ஒரே காலம் நிக்கிறா. ருக்மிணி வேண்டாம், நான் வந்து கிருஷ்ணனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு கண்ணன் தான் எனக்குன்ட்டா. அதனால அந்த சமயத்துல நான் ஒரு கௌரி கோயிலுக்கு பூஜைக்கு போகும்போது என்னை வந்து கைத்தலம் பட்டிட்டு கை பட்டிட்டு தேர்ல என்னை அழைச்சிட்டு போயிடுன்னு ஸ்லோகத்துல எழுதியிருக்கா. வரலையே நினைச்சுட்டு இருக்கும் பொழுது, நினைச்சிட்டு அழுதுன்னு இருக்கும் பொழுது, மனசு கலங்கிட்டு இருக்கும் பொழுது அப்ப வந்து கிருஷ்ண பரமாத்மா ஒரு சங்கநாதம் பண்றான். அதுதான் நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் அனுபவிக்கிறார். பூங்கொள் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலியும் சார்கவில் நானொலியும் தலை பெய்வது எஞ்ஞான்றுகளோ. பூங்கொள் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலியும், தான் வந்துட்டேங்கிறதுக்காக சங்கநாதம் பண்றானா கிருஷ்ணன். அப்பா நிம்மதியாச்சு வந்துட்டார் அப்படின்னு நினைச்சுக்கிறான். நினைச்ச உடனே ஆண்டாள் வந்து எங்க ருக்மணியை வந்து பிராட்டி நினைச்சுக்கிறா, கிருஷ்ணன் வந்துட்டான் சங்கநாதம் கேட்கறதுன்னு சந்தோஷப்பட்டா, குதூகலம் ஆயிட்டா. அந்த சங்கு ஒண்ணு இருக்கு, அதை தரேங்கிறது. எங்க 2 விஷயத்த ஆண்டாள் சொல்றா. நான் வந்திருக்கேன்னு தெரியப்படுத்துறதுக்கு சங்கு கிருஷ்ணாவதாரத்துல கண்ணன் தெரியப்படுத்தினான், நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் சொல்றா. அப்புறம் சார்கவில் நானொலி, அது வந்து ராமனுக்கு சொல்றான். முதல்ல கிருஷ்ணனுக்கு சொன்னா, ராமனுக்கு என்னன்னா ராமன் வந்து சீதைக்கு முன்னாடி ஒரு மாயா ராமனை பண்ணி வித்யுத்யும்னு அந்த ராட்சசனுக்கு பேரு. அவன் என்ன பண்றான், மாயா ராமனை பண்ணி சீதைக்கு முன்னாடி யுத்தத்துல வெட்டி போடுற மாதிரி பண்றான். அதை நினைச்சு ரொம்ப பிரலாபிக்கிறான். சீதைக்கு துக்கம் தாங்க முடியல, இவ்வளவு தூரம் என்னை காப்பாத்த வந்தாரே, அவரை வதம் பண்ணிட்டாரே அப்படின்னு ரொம்ப துடிச்சு போய் அழறா. சீதையை அழுதி கலங்கின உடனே ராமனுக்கு தெரிஞ்சு போயிடுறது. சக்கரவர்த்தி திருமகன் இளைய பெருமானுடைய மடியில படுத்துட்டு இருக்கான், கொஞ்சம் நித்திர பண்ணலாமேன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே கிடுகிடுன்னு எழுந்துட்டு அந்த நான் கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய தனுசு, அந்த தனுசுல நான் ஏற்றி ஒரு டங்காரம் இழுத்து ஒரு டங்காரம் பண்றார். அதான் சார்கவில் நானொலியும் அப்படின்னு ஆண்டாள் அனுகிரகிக்கிறார். அந்த நானொலி சத்தம் கேட்ட உடனே
அது வந்து சர்வலோகத்துக்கு கேட்கும் இல்லையா? அதனால அந்த நானுடைய சத்தம் கேட்ட உடனே அப்படியே சீதை சந்தோஷப்பட்டாளாம். என்னுடைய பர்த்தாவினுடையதான சார்கவினுடைய நானொலி தான் இது, அந்த நானுடைய ஒளிதான் இது. அதனால அவர் எழுந்தொழி இருக்கார். இவ ஏதோ என்ன ஏமாத்திருக்கா, இவ எல்லாம் மாயியா. அப்படிதான் ராவணன் வரும்பொழுது ஒரு சன்னியாசி வேஷத்துல வந்து என்ன தூக்கிட்டு போயிட்டான். அவ எப்ப மாறுறா என்னன்னு தெரிய மாட்டேங்கிறது. யாரையுமே இங்க நம்ப முடியல. பழங்கள்லாம் வினோதமா இருக்கு, எல்லாம் வினோதமா இருக்குன்னு துடிச்சு போறா சீதை. அதனால ராமன் இருக்காருன்னு மனதுக்கு தெம்பு வந்துதான். அந்த ரெண்டுத்தையும் இங்க வந்து சேர்த்து நமக்கு சொல்றா. பூங்கொள் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொழியும் சார்கவில் நானொழியும் தலை பெய்வது எஞ்ஞான்றுகளோ அப்படின்னு அற்புதமா அனுகிரகிக்கிறா. அதனால ரெண்டாவது சங்கு சொல்லிட்டேன். மூணாவது சங்கு என்னன்னா, பாரத யுத்தத்துல நான் யுத்தம் பண்ணும் பொழுது அந்த சங்கை நான் துவாந்தம் பண்ணுவேன். அதுக்கு ஒரு சங்கு வச்சிருக்கேன். அந்த சங்கு 3 சங்கு என்கிட்ட இருக்கு, எது வேணாலும் தரேன், எது வேணாலும் அது அப்படி. உடனே அடுத்தது கேட்கிறா. ஏன்னா அவ கேட்டதுக்கெல்லாம் சொல்லணும் இல்லையா? போல்வன சங்கங்கள் போய் பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டி செய்பாரே. போல்வன சங்கங்கள், அந்த சங்கம் பாஞ்சது போல இல்லைன்னு 3 சங்கு இருக்குன்ட்டா. சால பெரும்பறை எனக்கு பேரிக்கை வேணும்னாலாம். நாங்க காலம்புற எழுந்து நாங்க இந்த மாதிரி ஒரு பஜனை பண்ணிட்டு வரோம், பாசுரம் சொல்லிட்டு வரோம், பாட்டு பாடிட்டு வரோம், எல்லாருக்கும் தெரியணும். அதுக்கு ஒரு பேரிக்கை வேணும் தான். உடனே பெருமாள் கண்ணன் சொல்றான், சால பெரும்பறை இருக்கு, அதுலயும் ஒரு 3 வச்சிருக்கேன் உனக்கு, எந்த பேரிக்கை வேணும்னு சொல்லுன்றான். பெருமாள் திருவிக்கிரம அவதாரம் பண்ணாராம். ஆகாசத்துக்கு பூமிக்கும் கிடுகிட்டு மண்ணை அளந்தார் இல்லையா? மண்ணை அளந்து திருவிக்கிரம அவதாரம் 3 அடி மண்ணு, 3 அடி மண்ணை அளந்து அப்படியே ஆகாசத்துக்கு பூமிக்கும் ஆடி எடை சங்கும் வில்லு மழை திசை வாடி எடை தண்டும் வாழுமெடை அண்டம் ஓடை எடை முடி பாதம் எடை அப்பன் மூடி எடை உலகம் உண்டவாரே அப்படின்னு சொல்லும்படி கிடுகிட்டு வளர்ந்துட்டார் இல்லையா? அந்த வளர்ந்து திருவிக்கிரம அவதாரம் எல்லா இடத்தையும் அடி அளந்த உடனே இதை பார்த்துட்டே இருந்த ஜாம்பவான் என்ன பண்ணாராம், உடனே ஒரு பேரிக்கையை எடுத்துட்டு அவர் ஒரு 21 பிரதட்சணம் பண்ணாராம். அந்த திருவிக்கிரம அவதாரம் நிற்கும் பொழுது 21 பேரிக்கையை கொட்டிட்டு, எங்க பெருமாளுக்கு வெற்றி கிடைச்சுடுத்து, சர்வ உலகமும் அவருடைய சொத்தாயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பேரிக்கை, அந்த பேரிக்கை பெரிய பேரிக்கை இருக்கு, அது வேணாலும் தரேன், ட்ரம்னு சொல்றது, அதை வேணாலும் தரேன். அப்புறம் ராமாவதாரத்துல ராவணனை வந்து வதம் பண்ணின பிறகு தேவர்கள்னால என்ன அவள் தானே பிரார்த்திச்சுட்டா, என்ன ராவணனுடைய தொல்லை தாங்க முடியலன்னு பிரார்த்திச்சுட்டது அவர் தானே. ஏன்னா அஸ்வமேத யாகம் பண்ணும் பொழுது பெருமாள் அங்க அவதரிச்சுட்டார். இந்த யாகத்தினுடைய யஜ்யத்துல வரக்கூடிய பிரசாதத்தெல்லாம் ஹவிஸ் எல்லாம் தேவதைகளுக்கு போக விடாம தடுக்கிறான். அந்த தடுக்கும் பொழுது பெருமாள் அங்க வந்து அந்த யஜ்யத்துல ஹவிஸ் எல்லாம் அவளுக்கு கொடுக்கணும், இந்த ராவணாதிகள் தடுக்கிறாளேங்கிறதுக்காக பெருமாள் அங்க அவதரிச்சார். உடனே தேவர்கள்லாம் ஓடி போய் அந்த பெருமாளை சரணாகதி பண்ணிக்கிறார். ஏ தஸ்மின் அந்தரே விஷ்ணு உபயாதோ மகாத்யுதிஹி ஏ தஸ்மின் அந்தரே விஷ்ணு உபயாதோ மகாத்யுதிஹி சங்க சக்கர கதா பாணிஹி பீதவாசா ஜகத்பதிஹி ஏ தஸ்மின் அந்தரே விஷ்ணு. பெருமாள் வந்த உடனே எல்லாரும் இந்திராதி தேவை சரணாகதி பண்ணா. பெருமாள் உடனே சொன்னார், பயம் தியஜத பத்ரம் வஹா, பயத்தை விடுங்கோ, உங்களுக்கு எல்லாம் மங்களம் உண்டாகட்டும். பயம் தியஜத பத்ரம் வஹா ஹிதார்த்தம் யுதிராமணமோ ஹத்வா க்ரூரம் துராத்மானம் தேவரிஷீனாம் பயாவகமோ. அப்பா பயம் தெஜத, பயத்தை விட்டுருக்கோ. நான் வந்து ராவண மதங்கள், ராவனுடைய பந்துக்கள், ராவனுடைய புத்திரர்கள், ராவனுடையதான மித்திரர்கள் எல்லாரையும், அவ பந்து வர்க்கங்கள் உள்பட எல்லாரையும் நான் வந்து அழிச்சுடுறேன். நண்பர்கள் உள்பட, மித்திரர்கள் நண்பர்கள் அர்த்தம், எல்லாரையும் அழிச்சுடுறேன், போயிட்டு வார்னார். அதனால இவனுக்கு இந்திரனுக்கு கொண்டாட்டமா. அதனால இந்த ராவண மதம் ஆன உடனே இந்திரன் ஒரு பேரிக்கை எடுத்துட்டு வெற்றி ஆயிடுத்து, பெருமாளுக்கு வெற்றி கிடைச்சுடுத்து பேரிக்கை கொண்டானாம். அதனாலதான் ஒவ்வொரு மதம் போதும் தேவதைகள்லாம் புஷ்பவருஷம் பண்ணார்கள்னு சொல்லுவா. தேவதைகள்லாம் புஷ்பவருஷம் பண்றா அப்படின்னா பெருமாளை வந்து சந்தோஷிக்கும்படியா அவ நடத்துகிறாளாம், மரியாதையை தெரிவிச்சுக்கிறாளாம்.
அந்த ஒரு பேரிக்கை இருக்கு. அப்புறம் கிருஷ்ணாவதாரத்துல கண்ணனே சொல்றான், அவனுடைய அவதாரத்துல கிருஷ்ணாவதாரத்துல என்னன்னா குடக்கூத்து ஆடுறதுன்னு ஒண்ணு. அப்ப ஒரு பேரிக்கு இசைச்சுட்டு குடக்கூத்து ஆடுவாளாம். குடக்கூத்துன்னா என்னன்னா, குடக்கூத்து அப்படின்னா தலைக்கு மேல பானை குடம், இந்த குடம், அதுக்கு மேல ஒரு சின்ன குடம், அதுக்கு மேல ஒரு சின்ன குடம்னு வரிசையா படத்துல பார்த்துருப்பேன். அப்படி குடம் வச்சிருப்பா வரிசையா, கையில 2 கையிலயும் அதே மாதிரி குடம், 2-3 குடம், இதுல கூட 2-3 குடம் வச்சுட்டு டான்ஸ் ஆடுறது. அதனாலதான் குடக்கூத்து ஆடுறதுன்னு பேரு. அப்ப ஒரு பேரிக்கை வச்சு தாளம் கொட்டுவாளாம். அந்த தாளத்துக்கு இந்த மாதிரி டான்ஸ் ஆடுவாளாம். சந்தோஷம் வந்து கொடுத்துன்னா டான்ஸ் ஆடுவாளாம். செல்வம் மிஞ்சி கொடுத்துன்னா டான்ஸ் ஆடுவாளாம். அதான் வியாக்கியானத்துல எழுதுறா, கத்திரியர்களுக்கு ஐஸ்வர்யம் மிஞ்சினால் அடுத்தடுத்து யுத்தம் செய்வர்கள். கத்திரியர்களுக்கு ஐஸ்வர்யம் மிஞ்சி போயிடுத்துன்னா யாரோட யுத்தம் பண்ணலாம், எந்த நாட்டுல சண்டை போடலாம், சண்டை போட்டு யுத்தம் பண்ணலாமான்னு அவளுக்கு தோணுமா அவர். அதாவது பிராமணர்களுக்கு ஐஸ்வர்யம் மிஞ்சினால் அடுத்தடுத்து யாகம் செய்வர்கள். பிராமணர்களுக்கெல்லாம் ஐஸ்வர்யம் மிஞ்சி படுத்தினா அடுத்தடுத்து யாகம் என்ன பண்ணலாம், அடுத்த யாகம் என்ன பண்ணலாம், அடுத்த யாகம் முடிஞ்சு படுத்துனா அக்னிஷ்டோமாதி யாகம் பண்ணலாமா, அடுத்தது புத்திரகாமேட்டி யாகம் பண்ணலாமா, இல்ல அஸ்வமேத யாகம் பண்ணலாமா, இல்ல ஆனந்தத்தை அனுபவிக்கிறது பண்ணலாமா, மழைக்காக வருண யாகம் பண்ணலாமான்னு அவளுக்கு தோணிட்டே இருக்குமா. யாதவர்களுக்கு ஐஸ்வர்யம் மிஞ்சினால் அடுத்தடுத்து குடக்கூத்தாடுவர்கள் அப்படின்னு எழுதினான். குடக்கூத்து ஆடுவாளாம் அவளுக்கு. அதனால இந்த குடக்கூத்து ஆடும்போது ஒரு பேரிக்கை இருக்கு, அந்த 3 பேரிக்கை இருக்கு. அந்த 3 பேரிக்கையில உனக்கு எது வேணும்னாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு கண்ணன் சொல்றான். போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பெரும் பறையே பல்லாண்டி செய்பாரே கோல விளக்கே. பல்லாண்டி செய்ப்பாரு. போல்வன போய்பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டி செய்ப்பார். பல்லாண்டி செய்ப்பார் வேணும்னு கேட்டா, பல்லாண்டி செய்யறதுக்கு நம்ம பெரியாழ்வாரியே அனுப்புறாரு கண்ணன். பெரியாழ்வார் இருக்காரு, பல்லாண்டு பாட அவரையே அனுப்பிடுறாரு. கோல விளக்கு, எங்களுக்கு வெளிச்சத்துக்கு விளக்கு வேணும்னா கோல விளக்கே கொடிய விதானமே. கோல விளக்கே கொடிய விதானமே ஆனில் இளையாய் அருளேலோ ரெம்பவாய். கோல விளக்கு கொடிய விதானமே. கோல விளக்கு கேட்டா இல்லையா, அதுக்கு உடனே கண்ணன் சொன்னா, எங்களுடைய குத்தி விளக்கு ஆச்சரியமான குத்தி விளக்கு, ஆயர் குலத்துக்கு குத்தி விளக்கா இருக்காளே அந்த நப்பின்னையே அனுப்பி வைக்கிறேன். கொடி தானே வேணும்னு கேட்ட, அந்த கொடி எனக்கு உற்சவங்களுக்கு எல்லாம் கொண்டாடுறோமே கருட கொடி, கருட கொடி தானே ஏத்துறா மேல, அந்த கொடியே நான் கொடுக்குறேன், கருட கொடியே வச்சுக்கோ, அதையும் கொடுத்துடுறேன். அப்புறம் விதானம் கேட்டேன், எனக்கு எப்ப பார்த்தாலும் விதானம் எனக்கு கொடை பிடிச்சிட்டு இருக்கேன், அந்த ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷனையே அனுப்புறேன், அவரே கொடை பிடிப்பார் அப்படின்னு போதுமானு கேட்டாலும் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கண்ணன் சொல்லிட்டு கடைசியில மறுபடியும் சீன்றான். எல்லாத்தையும் என்னட்டு பெற்றுண்டு என்னை வெல்ல பார்க்கிறீர்களோ, என்னை வெல்லணும்னு நினைக்கிறியானே அப்படின்னு ஆண்டாளை பார்த்து கேட்கிறானா. அப்பதான் ஆண்டாள் உடனே சொல்றா, உன்னை போய் வெல்ல முடியுமாப்பா, நீ எப்பேற்பட்டவன், நீ உன்னை போய் வெல்ல முடியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறா. கூடாரை வெல்லோம் சீர் கோவிந்தா, கூடாரை வெல்லோம் சீர் கோவிந்தா உந்தல்லை. கூடாரை, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கூடாரை இங்க வியாக்கியானத்துல சொல்றா, கூடாரை வெல்லுவதோ கூடினோரை வெல்லுவதோ, நீ கூடாரைத்தான் வெல்ல முடியும், கூடினவர்களிடத்திலே ஆட்படுவாய் அப்படின்னு வியாக்கியானம். கூடாரைன்னு யார் யார் கூடாதவர்கள், பெருமாள்கிட்ட கூடாதவர்கள் யார் யாரு அப்படின்னா கூடாதவர்களை வெல்லுவா. ராமாயணத்துல பார்த்தேன்னா மேற்கோள் ராமாயணம் மகாபாரதம் அதுதான் கொடுக்குறா. ராமாயணத்துல பார்த்தேன்னா பிராட்டி போய் 10 மாச காலம் ராவணனுக்கு உபதேசம் பண்றா. அப்புறம் ஆஞ்சநேயனை அனுப்பி வைக்கிறார், சீதை இருக்காளா, சீதை எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வாரு. சீதையை பார்த்ததோடு மட்டும் இல்லாம, ஏன்னா உத்தம சிஷ்யனா, அந்த எஜமானன் அனுப்பின எஜமானனுக்கு அனுகூலமா ஒரு காரியம், விசேஷமா ஒரு காரியம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவனா. அதனால அந்த உத்தம சிஷ்யனா இருக்கக்கூடிய உத்தம தூதனா இருக்கக்கூடிய ஆஞ்சநேயன் அந்த ராவணன் எங்க இருக்க, அவனுடைய படைபலம் பராக்கிரமங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அவனுக்கு சத்து உபதேசம் பண்ணிட்டு போறான். அதெல்லாம் மதிக்காம தான் அவன் வால்ல, ஆஞ்சநேயுடைய வால்ல நெருப்ப வச்சுடுறான்.
ஆஞ்சநேயருக்கு பொறத்தியாரோட பொருள்ல ஆசை கிடையாது. அதனால இந்த நெருப்பு ராட்சச நெருப்புக்கு நம்ம எடுத்து தூக்கிட்டு போவானே, ராட்சச நெருப்பு ராட்சச ராஜ்யத்திலேயே வச்சிருவோன்னு எல்லா இடத்துலயும் அந்த வாழை வரிசையில் அடிச்சு வச்சு எரிய விட்டுட்டு போயிட்டான். அந்த சொத்துக்கு ஆசைப்பட மாட்டார் ஆஞ்சநேயர். அதனால அங்கேயே எல்லாத்துக்கும் நெருப்பியை வச்சுட்டு போயிட்டார். கடைசியில் சமுத்திரத்துல நினைச்சிட்டு சுத்தம் பண்ணிட்டு பிராட்டியை பார்த்து போயிட்டு வர சொல்லிட்டு கிளம்பிட்டார். அதனால என்னன்னா ஆஞ்சநேயரும் எவ்வளவு உபதேசம் பண்ணான் ராவணனுக்கு, அதையும் கேட்கல. அங்கதன் உபதேசம் பண்றான், அங்கதன் சொல்றதையும் கேட்கல. எல்லாத்தையும் சொல்லி கேட்காததுனால ராமனும் கடைசியில ஒரு சான்ஸ் கொடுக்கிறார் யுத்த காலத்துல. இன்று போய் நாளை வா, ஏன்னா நிராயுத பாணியை அடிக்க கூடாதுன்னு சாஸ்திரம். பெருமாள் புறமுதுகு இட்டு ஓடுறவளை அடிக்க மாட்டார், கையில ஆயுதம் இல்லாதவனை அடிக்க மாட்டான். தர்மத்தை மீறி பகவான் போக மாட்டான். மாரீச்சனே சொல்றான், தர்மோ ராமோ விக்கிரகமான் தர்மஹான்னு யார் சொல்றான்னா மாரீச்சன் சொல்றான். ராமோ விக்கிரகமான் தர்மஹா, ஏன்னா அப்படிப்பட்டவன் அவன். அதனால நீ என்னை திருப்பி அவனிடத்துல அனுப்பாதேங்கிறான். அப்படி இந்த யார் உபதேசம் பண்ணியும் கேட்கல, இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னது காரணம் என்னன்னா, நாளைக்காவது திருப்பி வந்து திருவடியில விழுந்துருவானோன்னு ஆசை ராமபிரானுக்கு. கடைசியில பார்த்தாக்கா அதுலயும் அவன் திருந்தல. அதனால என்னன்னா ராமனுடைய மதமாச்சு. பஞ்சபாண்டவாள்ல ஒத்தனான அர்ஜுனனுக்கு சாரத்தியம் பண்ணினா, பஞ்சபாண்டவா தர்மர் சொன்ன தூது போனான். இந்த மாதிரி காரியத்தை யார் பண்ணினா அப்படின்னா ஆட்பட்டு இருந்தா பண்ண முடியும், அந்த காரியத்தை பண்ணணும். அதனால இன்னொரு அர்த்தம் சொல்றா, கூடாரைத்தான் வெல்ல முடியும், ஆனால் ஆண்டாள் சொல்றாளாம், எங்களை போல கூடியவர்களை வெல்ல முடியாது, தோற்று போவாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்புனால கூடாதவரை வெல்ல முடியும், கூடாரைத்தான் வெல்ல முடியும்னா அவ அம்பு போட்டு உன்னுடைய மார்பில் அம்பேற்றுபவர்களை நீ வென்றுடுவ, திருப்பி நீ வந்து யுத்தம் பண்ணி அவளை ஜெயிச்சிருவ, அது உன்னால முடியும். ஆனா உன்னையே நினைச்சிட்டு இருக்க, அன்புனால உன்னை நினைச்சிட்டு இருக்கக்கூடிய உன்னை நினைச்சிட்டு இருக்கக்கூடிய எங்களிடத்துல நீ தோற்று போவாய், தோத்து போயிடுவ அப்படிங்கிறது. அப்புறம் இன்னொரு அர்த்தம், இன்னொரு விஷயம் சொல்றா, நீ கூடாரையும் வெல்லுவீர் கூடினோரையும் வெல்லுவீர். கூடாரை வெல்வது ஆயுதத்தால், கூடினவர்களை வெல்லுவது அன்பினால். நீ எல்லாரும் ரெண்டு பேரையுமே வெல்லுவ, ஆனா கூடாதவர்களை ஆயுதத்தினால வெல்லுவ. உன்னிடத்துல அன்பு வச்சிருந்து கூடினவர்களை எப்படி வெல்லுவ அப்படின்னா அன்புனாலேயே வெல்லுவ அவளை அப்படின்னு சொல்றாங்க. சீர்னு ஒரு பதம் போட்டார் இல்லையா? சீர்னா என்னன்னா வாத்சல்யம் தான் சீர். கிருஷ்ணனுக்கு என்ன சீர்னா வாத்சல்யம், பக்தாதிகள் இடத்துல வாத்சல்யம், தன்னை அண்டினவர் இடத்துல ஒரு வாத்சல்யம், அதனாலதான் சீர்னு. அதனால அதுக்கு வியாக்கியானத்துல சொல்றா, அம்பால் ஏற்பட்ட காயம் தோலோடு போகும், ஆனால் அன்பினால் ஏற்பட்ட காயம் ஹிருதயத்தை துளைக்கும் என்றபடி. அம்பினால ஏற்பட்ட காயம் உடம்பு மேலதானே அடிக்க முடியும். அது வந்து இந்த புண்ணுல மருந்து போட்டோம்னா அது தோலோட ஆறி போயிடும், அது அந்த வடு வேணா இருக்குமே தவிர ஆறி போயிடும். ஆனா நாங்க அன்புனால ஒரு இடத்துல ஏற்படுத்தக்கூடிய காயம் இருக்கு இல்லையா, அது மனசை விட்டு போகவே போகாது. ஏன்னா அவ்வளவு அன்பா பண்ணாளேன்னு பெருமாள் சொல்லிட்டே இருப்பார், நினைச்சுட்டே இருப்பாராம். அப்படிப்பட்டதான ஒரு ஹிருதயமா பெருமாளுக்கு. அதனால ஹிருதயத்தை துளைக்கும் காயம், ஹிருதயத்தை துளைக்கும், அன்பினால் பட்ட காயம் மாறாது. அப்புறம் கோவிந்தா உன்னன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம். கோவிந்தா நோன்புக்கு உபகரணங்கள்லாம் கேட்டா இல்லையா, அப்ப வந்து நப்பின்ன கண்ணன் ரெண்டு பேரையும் சேத்தியில இருக்காளாம். நப்பின்னைய கண்ணனையும் சேத்தியில இருக்கும் பொழுது, சேர்ந்து இருக்கும் பொழுது அவளுக்கு முன்னாடி நாங்க வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கணுமா. அதான் பிராட்டி கடாட்சத்தோடு கிடைக்கக்கூடிய ஒரு சன்மானம் வசந்ததுங்கிறார். அந்த சன்மானம் தான் பிராட்டி கடாட்சத்தோட, பிராட்டியும் பெருமாள் இருக்கும் பொழுது, நம்முடைய சுவாமி தேசிகனுக்கு பிராட்டியும் பெருமாள் இருக்கும் பொழுதுதான் பெருமாள் சுவாமி தேசிகனை உள்ள வர சொல்லி ஆக்குவாதம் பண்ணினார். உடனே உள்ள போயிட்டு வந்தார் ரங்கநாதன் சன்னிதானத்துக்கு. அவர் வேதாந்தாச்சாரியான்னு விருது கொடுத்தார். விருது வாங்கிட்டு வெளியில வந்தார். தாயார் சன்னிதியில தாயார் கூட்டா, என்ன விருது கொடுத்திருக்காரு, எதுக்கு கூட்டார், விருது கொடுத்தார், அதுக்காக கூட்டிருக்காரு. என்ன விருதுன்னா வேதாந்தாச்சாரியன். வேதாந்தத்துக்கெல்லாம் நீங்க ஆச்சாரியன், மற்றதுக்கெல்லாம் கிடையாதா? அந்த விருது என்ன நான் கொடுக்குறேன் பாரு, சர்வதந்திர சுதந்திரன் நீ வந்து உமக்கு திருநாமம், அந்த விருது கொடுத்தேன் அப்படின்னா. சர்வதந்திர சுதந்திரம் எல்லா காரியங்களையும் பண்ணக்கூடியவர், எல்லா சாஸ்திரங்களையும். இப்ப இப்படி ஆஞ்சநேயர் சொல்லும்போது நவவியாக்கரண பண்டிதர்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா விதமான சாஸ்திரங்கள்லயும் வேதங்கள்லயும் அருளி செயலையும் கலை கண்டவர் அர்த்தம் சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னு. ஏன்னா அவர் பல காரியம் பண்ணியிருக்கார். பாம்பாட்டியோடு இது பண்ணும் பொழுது பாம்பை மடக்கி இருக்கார், அதே மாதிரி பாம்பை அடக்கி இருக்கார்,
அதே மாதிரி திருவேந்திபுரத்துல கிணறு கட்டி நிரூபிச்சிருக்கார். ஒரு கொத்தனார் பார்க்கக்கூடிய காரியம் எல்லா காரியத்தையுமே சர்வசாதாரணமா பண்ணி பராக்கிரமத்தை காண்பிச்சவர் அவதார புருஷர் சுவாமி தேசிகன். திருவேங்கட திருமலையப்பனுடையதான அவதாரம்னு சொல்றது, திருமலையப்பன் இடத்துல இருக்கக்கூடிய கண்டாவதாரம்னு சொல்றது, அப்படிப்பட்டதான ஒரு கீர்த்தி உடையவர் இல்லையா. பெருமாளும் பிராட்டியும் இருக்கக்கூடிய சன்னிதானத்துல ஒரு சன்மானம் கொடுத்தா அதுக்கு நிகர் எதுவும் கிடையாது அப்படிங்கிறா இங்க ஆண்டாள். அதனாலதான் பிரார்த்திக்க போறா நப்பின்னையின் இடத்துல. நப்பின்னையும் கிருஷ்ணன் இருக்கும் பொழுது அவள் இடத்துல கேட்கிறாளும். அதுக்கு ஒரு திஷ்டாந்தம் சொல்றான். ஏன்னா ஆஞ்சநேயரை பத்தி தான் சொல்றா. ராமனுடைய பட்டாபிஷேகம் ஆயிடுறது. பிராட்டி ஒரு முத்து மாலையை கொடுத்து ராமனிடத்துல கொடுத்து நம்முடைய ஆஞ்சநேயனுக்கு இத அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு கொடுக்கிறாளாம். பிராட்டியுடைய சம்மதத்தோட சக்கரவர்த்தி திருமகனுடைய திருக்கையினால நம்முடைய ஆஞ்சநேயருக்கு முத்து மாலை கிடைக்கிறது அப்படிங்கிறது யாம் பேரு சம்மானம். பெருமாள் பிராட்டிக்கு முன்னாடி கிடைக்கிறது. அந்த மாதிரி நப்பின்னையும் கண்ணனும் இருக்கும் பொழுது பிரார்த்திச்சுக்கிறாளாம். அந்த மாதிரி தான் நம்முடைய பாஷ்யக்காரர் பிரார்த்திச்சுட்டார் இல்லையா. பங்குனி உத்தரம் தானே கல்யாண உற்சவங்கள்லாம் நடக்கிறது. பங்குனி உத்தரவத்தில் தானே நம்ம எல்லாம் இங்கே தாயார் பெருமாள் சேர்த்தி, நம்ம ரங்கநாதன் ரங்கநாயகி தாயார் அந்த சேர்த்தி உற்சவத்துல தானே கத்தியத்திரைகள்லாம் பண்ணினார் பாஷ்யக்காரர் ராமானுஜர். நமக்காக வேண்டி பெருமாளும் பிராட்டியும் இருக்கும் பொழுது பிரார்த்திச்சுக்கணும். அவளுடைய அபராதங்கள்லாம் போக்கணும், அவள் நல்லபடியா பண்ணணுங்கிறதுக்காக தான் பெருமாளை பற்றி அனன்யகதி சரண்யா அந்த ஆச்சரியமான 3 விதமான கத்தியங்களை அருளி செஞ்சார் இல்லையா பெருமாளை பிராட்டி இருக்கும் பொழுது. அப்பதான் காரியம் சபலமாகுமா. அதனால அப்படி பண்ணினார். அப்படி நப்பின்னைய கண்ணன் இருக்கும் பொழுது நாடு புகழும் பரிசினால் நன்றாக நீ கொடுக்கக்கூடியதான விருது கொடுத்தீங்கன்னா அது நாடு புகழும்படியா இருக்கணும். அது அந்த மாதிரி பிராட்டி சம்மதத்தோட இருக்கணும், எல்லாரும் போற்றும்படியா இருக்கணும். அப்படிப்பட்டதான ஒரு விருது கொடுக்கணும், அப்படிப்பட்டதான ஒரு சன்மானம் கொடுக்கணும்னு கேட்கிறான். களவு கொண்டு ஆபரணம் பூணுமா போல் அன்றிக்கே அப்படின்னு வியாக்கியானம். களவு கொண்டுன்னா திருடுறது. நகை இல்லைங்கிறதுக்காக ஒரு ஆத்துல போய் ஏதோ ஒரு நெக்லஸோ ஏதோ ஒரு பவுனை திருடிடுறது. திருடிட்டா போட்டுக்க முடியுமா தைரியமா? ஒரு ஃபங்க்ஷன் வருது, அதை உள்ளேருந்து போட்டுன்னு போலான்னா அது யாரா அவாத்துக்கு பந்தக்காரன் வந்துருவாளோ அவாத்துல வந்துருவாளோ இங்க நம்பாத்தது மாதிரி காணா போச்சுன்னு சொல்லி அவன் கழுத்துல போட்டுக்கானே யாரா சொல்லிடுவாளோன்னு பயத்துல போட்டுக்கவே முடியாது. அப்ப அது உள்ளே வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். என்ன பிரயோஜனம்? அதனாலதான் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு இங்கே வியாக்கியாதாக்கள் அனுபவிக்கிறான். களவு கொண்டு ஆபரணம் பூணுமா போலே அந்த மாதிரி இல்லாம, அந்த மாதிரி பூணுமா போல் அன்றிக்கே அந்த மாதிரி இல்லாம அப்படின்னு நாடு புகழும், நாடே புகழும்படியா இருக்கணும் நன்றாக. சூடகமே தோல்வழியே தோடே செவிப்பூவே பாடகமே எந்தனைய பல்கலனும் யாவணிவோம். முதல்ல சொல்லும் பொழுது எனக்கு எதுவும் வேண்டான்னா, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலையிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் சொன்ன ஆண்டாள் இப்ப கண்ணன் கிடைச்சுட்டான் நப்பின்னையோட கூட இருக்கான்னு தெரிஞ்சதுனால கண்ணனை பார்த்து கேட்கிறா, எனக்கு சூடகமே தோல்வளையே. சூடகம்னா எனக்கு சூடகம் வேணும்னா சூடகம்னா வளை. ஏன்னா கண்ணன் என்னுடைய கைத்தலம் பட்டணமே 14ஆம் தேதி கைத்தலம் பற்ற போறானே இல்லையா. ஆண்டாள் திருக்கல்யாணத்தை அனுபவிக்க போறோம். ஆண்டாள் திருக்கல்யாணம் எப்படி உபன்யாசத்துல எப்படி அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி மானசீகமா மனசுல அனுபவிக்க போறோம். அவ்வளவுதான். பிரத்யட்சமா கதா அனுபவத்துல நம்ம அந்த அனுபவத்துல அனுபவிக்க போறோம். அதனால இங்க ஆண்டாள் சொல்றா, நீ பற்றுகின்ற கைக்கு பெருமை மூலியா இருக்க கூடாது இல்லையா. அதனால எனக்கு வளையல கொடு. சூடகமே தோல் வளையே, நீ என்னை அணைக்கும் பொழுது உன்னுடைய தோல் வலை மேல படணும். நீ வீரமுடையவன் இல்லையா, அந்த வீரம் தெரிஞ்சுக்கணும். அதனால தோல் வளையே தோடே எனக்கு தோடு அற்புதமான உன்னுடைய திருமுக மண்டலம் நீ அணைச்சிக்கும் போது உன்னுடைய திருமுக மண்டலம் இந்த பக்கம் வரும். அப்ப எனக்கு தோடு இருக்கணும் இல்லையா. ஆபரணங்கள் சர்வாபரண பூஜிதாம்னு சொல்றோம் இல்லையா. சீதையை அழைச்சிட்டுவான்னு ராமன் சொல்றே, அவளை எப்படி மங்களஸ்தானம் பண்ண சொல்லி சர்வாபரண பூஜிதையாக அழைச்சிட்டுவான்னு நியமிக்கிறார். என்னென்ன ஆபரணங்கள் இருக்கோ அதை போட்டுன்னு வரணும்னு நியமிக்கிறார். அதனால அந்த தோல் வலை இருக்கணும், தோடு வேணும், தோடு அணிஞ்சுக்கணும். செவிப்பூவே இந்த காதுக்கு மேல குத்திக்கிறது, மேல குத்திட்டு அது செவிப்பூவேன்னு பேரு. அதுக்கு அங்க ஒரு தோடு ஆபரணம் செவிப்பூவே. பாடகமே
நீ வந்து என்னுடைய காலை இப்படி பிடிச்சி அம்மி மேல எடுத்து வைக்கணும் இல்லையா? அம்மி மேல எடுத்து வைக்கிறது, அருந்ததி பார்க்கறது, அந்த காலை தொடறதுக்கு முன்னாடி அந்த மெட்டியை போட்டுடணும். மெட்டி போட்டா அந்த காலுக்கு, அந்த வெள்ளி மெட்டி போட்டா காலுக்கு சுத்தி. அதனால அந்த வெள்ளி மெட்டி அந்த காலில் அணியும் போது அந்த அந்த காலை பிடிச்சி தொடர்றதுக்கு அதுக்கு நமக்கு அதிகாரம் கொடுக்குறான். அதனால சுத்தி ஆயிடுறது. அதனால நம்ம வந்து காலுக்கு உள்ள அந்த கொலுசு, ஆண்டாள் கேட்கறது கொலுசு கேட்கிறான். காலுக்கு எனக்கு ஆபரணம் கொலுசு கொடு பாடகமே, எந்தனைய பல்கலனும் யாமணிவோம். ஒருவேளை அதை தவிர ஏதாவது நீ ஆபரணம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதையும் கொடு, நான் போட்டுக்கிறேங்கிறான். உனக்கு என்ன ஆசையோ அதான். நமக்கு அலங்காரத்துக்குன்னு பண்ணிக்க கூடாது. ஒரு புடவையா இருக்கட்டும், ஒரு திருவாபரணமா இருக்கட்டும், ஒரு தீபாவளி அன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், அந்த புடவையோ நம்மளுடைய வேட்டியோ நம்ம பெருமாள்கிட்ட கொண்டு போய் வச்சு சேவிக்கிறோம். கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு பெருமாள்கிட்ட சேவிச்சுட்டு, பெருமாள்கிட்ட உத்தரவு கேட்டு மஞ்சள் எல்லாம் தடவி வச்சுட்டு, வெத்தலை பாக்கு பழ புஷ்பத்தை வச்சு சேவிச்சுட்டு, அப்பா ரங்க பிரபு இந்த மாதிரி எல்லா தீபாவளியும் கொண்டாடும்படியா எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னுட்டு அந்த வஸ்திரத்தை எடுத்து உடுத்திக்கிறோம் இல்லையா? பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு சாத்திக்கிறோம். சில இடத்துல பார்த்து நகைகள் கூட வாங்கிட்டு போயிடுவாளே தவிர பெருமாள் சன்னிதியில வச்சுட்டு தான் நகையை போட்டுப்பா. அந்த மாதிரி பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுன்னா அவனுக்கு அழகுக்காகத்தான் இது. அதனால ஆழ்வார் எனக்கு பரமபதத்தை கொடுன்னு கேட்டார். பெருமாள் பிரத்யட்சமாயி கேட்டார், நீ பரமபதத்தை கேட்டியே, நான் உனக்கு கொடுத்துடுறேன். எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாத பற்பு தலை சேர் தொல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவது ஈரே. எம்மா வீடு வேணும்னு கேட்டியே சுவாமி, நம்மாழ்வார பெருமாள் கேட்கிறார், அந்த வீட்டை கொடுத்துடுறேன். அவளோட சந்தோஷம் இல்லைன்னா நம்மாழ்வார், நீர் தானே கேட்டீர் பரமபதம் வானுலகம் வேணும்னு கேட்டீரே, விண்ணுலகம் மாக மாநிலம் தெளிவி செம்பு திருநாடு இப்படி எல்லாம் பேரை சொல்லி கேட்டீரே, இப்ப வேண்டாம்ங்கிறீரேன்னு. நீ சொன்ன வார்த்தை சரியில்லைன்னாராம் நம்மாழ்வார். என்னன்னாராம், நீ என்ன சொன்னீர்? நம்மாழ்வாரே உம்முடைய சந்தோஷத்துக்காக வைகுண்டத்தை கொடுக்கிறோம் நீ சொன்னீரோ இல்லையோ, அதுதான் எனக்கு பிடிக்கலன்னாரா நம்மாழ்வார். என்னுடைய சந்தோஷம் கிடையாது, நீ சொல்லும் பொழுது என்னுடைய சந்தோஷத்துக்காக நம்மாழ்வாரே உமக்கு நான் வைகுண்டத்தை கொடுக்கிறோம் சொல்லு, நான் ஏத்துக்கிறேன்னாராம். ஏன்னா என்னுடைய சந்தோஷம் தனியா நான் ஒண்ணு கிடையாது, திருவடி சேர்ந்து ஒற்றுமினேன்னு தானே கேட்கிறேன், உங்க திருவடியோட ஐக்கியமாயின்னு தானே கேட்கிறேன். அப்படி இருக்கே தனியா எனக்கு என்ன, மோட்சானந்தமா இருந்தாலும் அது உமக்கு சந்தோஷத்தை தரும்னா அந்த மோட்சத்தை எனக்கு கொடுன்னு பிரார்த்திக்கிறார் இல்லையா? அந்த மாதிரி ஆபரணங்களா இருந்தாலும் அவன் உடுத்தி கலைந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடை உடுப்போம்னா நன்றாக பாடி ஆடை உடுப்போம், அவனை பாடி ஆடை உடுக்கிறோம். அதனாலதான் பெரியாழ்வார் சாதிக்கிறார், உடுத்து கலைந்தனின் பீதகவாடை உடுத்து கலந்தது உண்டு. பெருமாளுக்கு உடுத்தி கலைஞ்ச வஸ்திரத்தை நம்ம உடுத்திக்கிறோம் இல்லையா? பெருமாளுடைய பிரசாதமா வாங்கிக்கிறோம். அதனால அந்த மாதிரி நினைச்சுக்கணும். கோவிந்தான்னு கத்தினா ஆச்சு, திரௌபதி கத்தின உடனே ஹா கிருஷ்ணா அப்படின்னு எனக்கு யாருமே என்ன காப்பாத்தலையா, நான் அப்படி தவிச்சுட்டு இருக்கேனே, துவாரகா வாசின்னு குவாசி யாதவ நந்தனா இமாமவஸ்தாம் சம்பிராப்தான், நான் அங்க தவிச்சுட்டு இருக்கேனேன்னு உடனே பெருமாள் அங்கிருந்து அக்ஷயம்னு கிருஷ்ண பரமாத்மா உடனே கிட்டு வஸ்திரம் வந்தது இல்லையா? அந்த மாதிரி அந்த கிருஷ்ணனை பாடினா வஸ்திரம் கிடைக்குமா? அதனால இவங்க ஆண்டாள் சொல்ற மனசுல வச்சுட்டு ஆடை உடுப்போம், கோவிந்தான்னு சொல்லி ஆடை உடுப்போம், கோவிந்தான்னு சொல்லி பிரசாதத்தை சாப்பிடுவோம். கவலே கவலே செய்வ ஹரி கோவிந்த கீர்த்தனம்னு வாக்கியம். ஒவ்வொரு கவலம் போடும் பொழுதும் நம்ம எதையோ பார்த்து சாப்பிட்டு இருக்கோம். ஆனா கோவிந்தா கோவிந்தா சிவதே கோவிந்தாய நமஹா சிவதே கோவிந்தாய நமஹான்னு வாயில போட்டுக்கணுமா? நீ சாப்பிடுற ஆகாரம் உன் வயிற்றுக்கு இல்ல, அந்தர்யாமியான பகவானுக்கு கொடுக்கறது. அந்தர்யான பகவானுக்கு கொடுக்கறதுனால நிவேதனம் பண்றோம், ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிடுறோம். அப்படிங்கிறது தான் ஒவ்வொன்றும் பெருமாள் பெரியவாள்லாம் சாதாரணமா வைக்கல, சாஸ்திரங்களை நடந்து காமிச்சிருக்கா அந்த மாதிரி. அதனால அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து, பால் சோறு இருக்கு இன்னைக்கு ஆச்சரியமா கூடாரவல்லி இல்லையா? அதனால பால்னாலேயே பண்ணணுமா? அதான் பெரியாழ்வார் சாதிக்கிற நெய்யடை நல்லதோர் சோறும், நெய் ஒரு சாதம், மறுபடியும் நெய் ஒரு சாதம், அதுக்கு சாதம் வெறவரையா இருக்கணும் இல்லை, நல்லா அழிஞ்சு ஜம்முன்னு இருக்கணும், கொதிச்சு அப்படி நாக்குல அப்படி போட்டுட்டோம்னா முழுங்காமலே தானே உள்ள போயிடணும், அப்படி இருக்கணும் கூடாரை. அப்படினால பாலும் நெய்யெல்லாம் சேர்ந்து இருக்கணுமா? அதுதான் இங்க சொல்றா, நெய்யடை நல்லதோர் சோறும் நேதமும் அத்தாணி சேவகமும் அப்படின்னு சொல்லி அற்புதமாக பால் சோறு முழங்கை வடிவார். கண்ணனுக்கு முன்னாடி
இந்த பால் சோறு கிடைச்சுடுத்து அந்த பால் சோறை கையில வச்சுட்டு இருக்காளாம். கண்ணனை பார்க்கறதுனால பால் சோறை அதை சாப்பிட முடியலையாம். அதனால கையிலேயே வச்சுட்டு இருக்காளாம். அது நிறைய பால் நெய் எல்லாம் தேங்கி இருக்கு இல்லையா, அது எப்படியே ஓடி இப்படி கீழே முழங்கை வழிவார அப்படிங்கிறா. ஏன்னா இப்போ கையில நம்ம பிரசாதம் கொடுத்தா கூட யாரும் சாப்பிட மாட்டா. ஏன்னா செவிக்கு உணவு இல்லாத போது, செவிக்கு நல்ல உணவு இருக்கு அப்படின்னா நம்மளையே தான் பார்த்துட்டு இருப்பா இல்லையா. சில ஆத்துல உபன்யாசம் பண்ணுவேன், கையில பிரசாதம் கொடுத்துருவா, ஆனா அவ கடைசி வரைக்கும் அவ தொடவே மாட்டா. ஏன் நீங்க மாட்டி சாப்பிடலாமேன்னு அப்படின்னா, அது எப்படி சுவாமி உன் கரையில ஆழ்ந்து போயிட்டேன் அப்படின்பா. காரணம் என்னன்னா, செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். இப்ப அதனால பிரசாதம் ரெடியா இருக்கு, நீங்க செவிக்கு உணவு முடிஞ்சு போயிடுச்சுன்னா உடனே வயிற்றுக்கு பிரசாதம். ஆனமார் அப்படி கொடுக்குறாரு இல்லையா, சத்சங்கத்துக்கு கொடுக்கணும். பாகவதாவுடைய குக்ஷியில ஒரு அன்னம் போச்சுனாலும் பெருமாள் சந்தோஷிக்கிறானா. இப்படிப்பட்ட பாகவதாளுக்கு கொண்டு போய் சேர்றதுன்னா, அதுவும் வேதாத்தியனம் பண்ணவா, சாஸ்திரம் வாய்ச்சவா, இந்த மாதிரி கதாசிரமணம் பண்றவா, சத்சங்கம் அங்க பண்றது ஒண்ணுமே வீணா போகாது. விரக்ஷத்துக்கு கீழே நம்ம ஜலம் சேர்த்தோம்னா அந்த விரக்ஷமானது எப்படி பூ பூத்து காய் காய்ச்சி பழத்தை கொடுக்கறதோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய கைங்கரியம் எதுவுமே வேஸ்ட் ஆகாது இல்லையா. அதனால முழங்கை வடிவாருன்னா ஆண்டாள் இப்படி கையில வச்சுட்டு பெருமாள் வடிவழகுல மயங்கி போய் இப்படியே இந்த நெய் இப்படியே வந்துடுறதான். முழங்கை வடிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோர் என்பாவாய். அதனால அதை சாப்பிடாம பெருமாளையே நினைச்சிட்டு கண்ணனையே பார்த்துட்டு இருக்கிறவள் எல்லாத்தையும் திரஸ்காரம் பண்ணிட்டா. ஆனா இன்னைக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு, இனிமேதான் சாப்பிடணும். ஏன்னா நம்பின்னையும் வந்துட்டான், கிருஷ்ணனும் வந்துட்டான். திவ்ய தம்பதிகளோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கூடாரை, அந்த மாதிரி ஒரு கூடுவார் நமக்கு கிடைக்கணுமே. அந்த மாதிரி இருந்தவன் பெருமாளே அப்படித்தானா. ராவணனுடைய வதம் முடிஞ்சு விபீஷண பட்டாபிஷேகம் ஆயிடுத்து. விபீஷணன் பிரார்த்திக்கிறான், நீங்க ஸ்நானம் பண்ணிட்டு ஏதாவது அமுது செய்துட்டு கிளம்பலாமே. ஏன்னா அவர் அயோத்திக்கு போனோம். உடனே பெருமாள் திருவாக்குல சொல்றாராம், நமே ஸ்நானம் பகுமதம் வஸ்திராணி ஆபரணாணி ச. நமே ஸ்நானம் பகுமதம், ஸ்நானம் கிடையாது, பானம் கிடையாது, ஆபரணங்கள் எதுவும் கிடையாது, எதுவும் நான் சூட்டிக்க போறது இல்லை. ஏன்னா தம்பினா கைகேயி புத்திரம் பரதம் பிராதுர்வத்சலம். அவன் பரதன் காத்துட்டு இருப்பான். 14 வருஷம் ஆயிடுத்து அப்படின்னு விட்டா எந்த கணக்குல வச்சிட்டு இருக்கானு தெரியாது. காலமே கிளம்பினமே அந்த கணக்கா, இல்ல சாயங்காலம் வந்துடுச்சுன்னா அந்த கணக்கான்னு தெரியாது. அவன் அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கான். வெறும் வாயினால சொல்ற புள்ள இல்ல, செஞ்சு காண்பிச்சுருவன். அதனால அவனை காப்பாற்றணும். அருமை தம்பி அவன் பரதன், அவனை போய் பார்க்கணும். நமே ஸ்நானம் பகுமதம், எனக்கு ஸ்நானம் வேண்டாம், ஆகாரம் வேண்டாம், யாருக்கு வேணும்னாலும் கொடுக்கும், நான் புறப்படுறேங்கிறாரோ. அப்பனா என்னன்னா பக்த அபிமானி, பக்தன் தான் முக்கியம்னு பிராதானியத்தை காமிக்கிறாளோ, அதே மாதிரி ஆண்டாலும் அந்த கண்ணனை பார்த்த வடிவழகினால சாப்பிடாம அப்படியே இருக்காளும். கண்ணன் இல்லாத பொழுது இப்ப கண்ணன் சேர்ந்துட்டா, அதனால ஆபரணங்கள் எல்லாம் கேட்கிறான். அதே மாதிரி சீத்தை என்ன பண்ணா, ராவணன் அப்படி தூக்கிட்டு கொண்டு போறச்சே அந்த பல்லக்கில் அப்படி போயிட்டு விமானத்துல போயிட்டே இருக்கிறச்சே அடையாளம் தெரியணுமேங்கிறதுக்காக தன்னுடைய புடவை தலைப்பை அப்படி கொஞ்சம் கிழிச்சு தன்னுடைய ஆபரணங்கள்ல இருந்து ஒரு பாதியை அதுல வச்சு அதை ஒரு மூட்டை கட்டி அப்படி கிஷ்கிந்தையில போடுறா. கிஷ்கிந்தெல்லாம் தெரியாது அவளுக்கு, எப்படியாவது வழிகாட்டி நமக்கு இந்த ஆபரணங்கள் தெரியட்டுமே, ராமன் நம்மளை கைப்பற்றணுமேன்னு போடுறான். அந்த யாருக்கு கிடைச்சதுன்னா அதுக்கு கிஷ்கிந்தையில யாரோ குரங்கு கிடைச்சது, சுக்ரீவன் கொண்டு போய் கொடுத்துருத்து. ராமபிரான் வரைச்சே சுக்ரீவன் சொல்றான், யாரோ ஒருத்தி அலறிட்டு போனா, யார் தூக்கிட்டு போனான்னு தெரியாது, யாரோ ராட்சசன் மாதிரி இருந்தது, நான் பார்த்துட்டே இருந்தேன், அப்போ ஒரு மூட்டை ஒரு முடிச்சு விழுந்தது, இந்த ஆபரணம், அதனால இந்த ஆபரணம் சீதா பிராட்டி தான் பாருங்கோளேன் அப்படின்னு ராமன் இடத்துல கொண்டு கொடுக்கறான் சுக்ரீவன். உடனே ராமபிரான் கையில வாங்கி, லட்சுமணா தம்பியை கூப்பிடுறா, லட்சுமணா இங்க பாருப்பா, இந்த ஆபரணங்கள்லாம் உன்னை மன்னிதான்னு பாரு, உன்னுடையதான மன்னியோடதான்னு பாரு, இந்த ஆபரணங்கள் தெரியறதான்னு பாருன்னு காண்பிக்கிறான். இளைய பெருமாள் இடத்துல கண்ணீர் மல்கிறான் சக்கரவர்த்தி திருமகன். இளைய பெருமாள் அழற, இளைய பெருமாள் கையில அந்த ஆபரணத்தை வச்சுன்னு சொல்ற, நாகம் ஜானாமி கேயூரே நாகம் ஜானாமி குண்டலே நூபுரே தொபி ஜானாமி நித்யம் பாதாபிவந்தனாதி. 5 நிமிஷத்துல முடிச்சுடுறேன். நாகம் ஜானாமி கேயூரே,
இந்த இந்த ஆபரணங்கள்ல கேயூரன்னு ஒரு ஆபரணம் இருக்கு. அதே அந்த ஆபரணத்தை நான் மதனியோடுதான்னு தெரியாது. நாகம் ஜானாமி குண்டரே, அவருடைய குண்டலம் இருக்கு, ஸ்திரீகள் போட்டுக்கிற குண்டலம், அந்த குண்டலமும் சீதையுடுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நூபூரே துவபி ஜானாமி நித்யம் பாதாபி வந்தனாது. இந்த நூபுரம் கொலுசு இருக்கே, இந்த கொலுசு சீத்தம்மாவோடதுதான் சொன்னாராம். ஏன் இத்தனை ஆபரணங்களை சொல்லலையே, நூபுரத்தை மட்டும் சொன்னார் அப்படின்னா அதுக்கே பதில் சொல்றாரு அவரே. ஏன்னா அண்ணா நீங்களும் மன்னியும் எப்பொழுதுமே சேர்ந்து இருக்கும் பொழுது நான் எந்த கைங்கரியம் பண்றதுக்கு ஆரம்பிக்கச்சே சேவிச்சுட்டு போவேன், கைங்கரியம் முடிச்சோன்னு மறுபடியும் சேவிப்பேன். அப்ப அண்ணா உங்களுடையதான் திருமுக மண்டலத்தை சேவிப்பேன், வடிவிலகை சேவிப்பேன், பிராட்டியினுடைய திருவடியை மாத்திரம்தான் சேவிப்பேன். திருவடியில சேவிக்கும் பொழுது இந்த நூபுரம் கொலுசு தெரியும். அதனால இந்த கொலுசோடு இருக்கக்கூடிய ஆபரணத்தோடு இருக்கக்கூடிய திருவடியை சேவிப்பேன். அதனால நிச்சயமா சொல்றேன், வேற எதையும் நான் பார்த்ததில்லை, இந்த கொலுசு தாயாருடையதுதான், சீத்தம்மாவுடையதுதான் அப்படிங்கிற. நூபூதே துவபி ஜானாமி நித்யம் பாதாபி வந்தனாத்து. அதனால வந்தனாத்து அபிவந்தனாத்து பாதாபிவந்தனாத்து நித்யம் பாதாபிவந்தனாத்து. அந்த வந்தனம் பண்ணத்தினால தெரியும்னு சொல்லி அந்த ஆபரணத்தை கொடுத்தாலும். பின்னாடி நம்முடைய ஆஞ்சநேயரும் சீதா பிராட்டியை தேடிட்டு போறச்சே அங்க போய் சீதையை எதை வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சேன்னு சொல்றார். அங்க சிஞ்சுபாபக்ஷத்து மரத்துல ஒரு ஆபரணங்கள்லாம் ஒரு புடவையில ஒரு கிழிச்சு தலைப்புல கிழிச்சு மீதி ஆபரணங்கள் அங்க இருந்ததுங்கிறத அனுமார் சொல்றார். அதை வச்சு நான் சீத்தைன்னு கண்டுபிடிச்சேங்கிற. ஏன்னா அந்த மரத்துல தான் உட்கார்ந்து இருக்காரு, அப்புறம் தான் இறங்க போறாரு. அந்த மரத்துல தொங்க விட்டு இருந்தது நான் பார்த்தேங்கிற. அப்ப பர்த்தா இல்லாத பொழுது, சம்பந்தம் இல்லாத பொழுது நமக்கு ஆபரணம் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சிருக்காளாம் சீதம்மா. அந்த மாதிரி நம்முடைய ஆண்டாள் கிருஷ்ணனுடைய சம்ஸ்லேஷத்தினால, கிருஷ்ணனுடைய சந்தோஷத்துக்காக ஆபரணங்களை கேட்டாலே தவிர, அதனாலதான் நான் எதுவுமே நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னு ஆரம்பத்துல திரஸ்காரம் பண்ணா எல்லாத்தையும். இப்ப நப்பின்னையும் கிருஷ்ணனை சேர்ந்து இருக்கிறதே கிருஷ்ணன் கிடைச்சுட்டதுனால எனக்கு நோம்புக்கு வேண்டியதான உபகரணங்களை கொடு, அந்த உபகரணங்கள் கொடுக்கறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு தோடே செவிப்பூவே பாடகமே எந்தனைய பல்கலனும் யாமணிவோம்னு எல்லாத்தையும் கேட்டு கண்ணன் இடத்துல வாங்கி, ஏன்னா கண்ணனுடைய சந்தோஷத்துக்காக அத்தனையும் வாங்கிட்டாலாம் ஆண்டாள் அப்படின்னு இந்த ஆபரணங்களை கேட்டு அந்த திவ்ய தம்பதிகள்கிட்ட பிரார்த்திக்க கூடியதான பாசுரம் சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறோம். நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே, தின்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, செல்வமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம். யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஹினான்யதः தஸ்மை வெங்கடநாதாய மம நாதாய மங்களம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேன மகீம் மகீஷாக கோபிராமணேभ्य சுபமஸ்து நித்யம். லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து.